ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்தவேதிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तवितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये भूतं चरस्य ममदाव्यवर्तनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमेषाम् श्रीमत्पराम्बुजमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. अनन्याश्चिन्तयन्तो माम् ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. உலகத்துல எல்லாருமே தன்னுடைய காரியங்கள் தடையில்லாம நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம பண்ணக்கூடிய காரியங்களுக்கு பிரயோஜனம் பெருசா கிடைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. பிரயத்தனம் பெருசா இல்லைன்னாலும் கூட பிரயோஜனம் மகோன்னதமா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. தன்னுடையதான சகலவிதமான விஷயங்களையும் கவனிக்கிற ஒரு ஆள் தேவை அப்படின்ற ஆசை இருக்கு. அதாவது தனக்காக தன்னுடைய விஷயங்களை கவனிச்சுண்டு தனக்கு நல்லது மட்டுமே சொல்லிண்டு நல்லது மட்டுமே பண்ணிண்டு தான் உயர்ந்த இடத்தை அடையறதுக்கு ஒரு ஏணிப்படியா யாராவது ஒருத்தர் கிடைச்சா நன்னாருக்கும் அப்படின்னு தான் லோகத்துல எல்லாருமே ஆசைப்படுறாரு. தான் எந்த நிலைமையில இருந்தாலும் தன் கூட அவ இருக்கணும். தான் எந்த நிலைமையில இருந்தாலும் அவர்கள் தன்னை வழி நடத்தணும். தனக்கு ஒழுங்கா வாழறதுக்கு ஆசையே இல்லைன்னா கூட தன்னை ஒழுங்கா வாழ வைக்கிறதுக்கான பிரயத்தனப்பட்டு தன்னை ஒழுங்கா வாழ வைக்கும்படியான ஒரு பலம் வாழிடத்துல இருக்கணும். இப்படிதான் எல்லாருமே ஆசைப்படுறோம். நம்முடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களா இருக்கணும். நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகள், எல்லா விஷயங்கள், எல்லா காரியங்கள், எல்லா பிரச்சனைகள்லையும் பூரணமான ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்படி உலகத்துல யாருமே இல்லை பகவான தவிர. பகவானும் சத்குருவும் நம்ம கூட எப்பொழுதுமே சர்வதா இருக்கார்கள். சர்வதா இருந்து நமக்கு ஹிதம் பண்றார்.
இந்த பகவான் யோகத்தையும் க்ஷேமத்தையும் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம விடாம அவனை நினைக்கணும். அனன்யாக சிந்தையந்தோமா, அனன்ய பாவத்தோட என்னையே நினைக்கணும். நாரத மகர்ஷி பக்தி சூத்திரத்தை சொல்லும் பொழுது அந்நிய ஆசிரியானாம் தியாகோ அனன்யதா அப்படின்னு சொல்றாரு. மத்த எல்லாத்தையும் ஆசிரியிக்கிறது பிடிக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னே ஒண்ணு கதின்னு கிடக்கிறது அனன்ய பாவம். நம்ம எல்லாம் சந்திரன்ல வாழலாமா, ஆகாசத்துல வாழலாமா, கடலுக்குள்ள வாழலாமான்னு யோசனை பண்ணாம பூமியில தான் வாழ முடியும். பூமிய அனன்யமா பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? எத்தனையோ பேர் சொல்றா சந்திரன்ல வாழலாம், பூமியில வீடு கட்டிட்டு வாழலாம் என்னமோலாம் சொல்றா. ஆனாலும் நமக்கு எது ரொம்ப பலமுடையதா சுகமா இருக்கு அப்படின்னா பூமியில வாழறதுதான் சுகமா இருக்கு. அதனால இந்த பூமியை தான் ஆதாரமா பிடிச்சிட்டு இருக்கோம், மத்த எல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டோம் இல்லையா? அந்த மாதிரி அனன்ய பாவம், அந்நிய ஆசிரியானாம் தியாகோ அனன்யதா. யாரோ ஒரு வைத்தியனோ ஒரு விஞ்ஞானியோ இனிமேல் நீங்க ஆகாரம் எல்லாம் சாப்பிட வேண்டாம், உங்க சரீரத்துக்கான செம்பனை ஊசி போட்டு கொடுத்துடுறேன் தைரி அப்படின்னா ஒத்துக்கொள்ள மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், நான் சாப்பிட்டேன் என் செம்பு வச்சுக்கிறேன் போதும். ஊசி போட்டு அந்த வலி அதுல சரீர பலம் வருதுன்னா அப்புறம் நாக்குக்கு என்ன பிரயோஜனம்? நாக்குனாக்கு ஒரு பிரயோஜனம் என்ன? ருசிச்சு அனுபவிச்சு சாப்பிடுற நாக்குக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. அப்புறம் ஆத்திற்கு வாழ்க்கை வேலை என்ன? அதுக்கப்புறமா உலகத்துல பழம் செடி கொடி காய் இதெல்லாம் அவசியம் இல்லாம போயிடும். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதையே சாப்பிட்டு வாழறேன் அப்படின்னு மற்ற விஷயங்களெல்லாம் ஒரு தள்ளிட்டு ஆகாரத்தை அஸ்திவாரமா வச்சு நம்ம அனன்ய பாவம், அந்நிய ஆசிரியானாம் தியாகோ அனன்யதா. அந்த மாதிரி பகவான அனன்ய பாவத்தோட பிடிக்கும். நம்ம எல்லாம் அகம்பாவத்தை தான் பிடிக்கும். அகம்பாவத்தை அஸ்திவாரமாக கொண்டு தெய்வத்திடம் நெருங்குறோமே ஒழிய அனன்ய பாவத்தோட தெய்வத்தினிடத்துல நெருங்க மாட்டோம். அனன்யா சிந்தையன் சோமாம் ஏஜனா பரியபாசதே தேஷாம் நித்யா அபியுக்தானாம் யோக க்ஷேமம் வகாமிய. ஒரு சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு வயசு குழந்தை கை குழந்தை அப்படின்னா எல்லாத்துக்கும் அம்மாவை தான் ஆசிரியச்சு கிடக்கிறது. அம்மா அடிச்சாலும் கூட அம்மா கிட்டதான் ஓடி போகும், அம்மான்னு அழுதுட்டு போகும். எங்கேயாவது கண்ணை முடிச்சதுனா கூட அம்மான்னு அழுதுட்டு தான் ஓடும், வேற எங்கேயும் ஓடாததுக்கு. ஏன்னா அம்மாவையே ஆசிரியச்சு கிடக்கிறது. அது வேற யாராவது தூக்கிட்டாலும் வேற யாராவது சமாதானம் சொன்னாலும் அதுக்கு வேற ஏதாவது பொம்மை கொடுத்தாலும் கூட அம்மா இருக்கா அப்படின்ற தைரியத்துலதான் நம்ம கூட விளையாடும். அது அம்மா அந்த ரூம்ல இருக்கா, அம்மா முழிச்சுட்டு இருக்கா, அம்மா ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கா, சரி அப்படின்னு சொல்லி நம்மோட விளையாடும். ஆனா அப்பமா ஓடி போய் அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்த்துட்டு வரும். அம்மா அப்படியே தள்ளி விடாது. அது அம்மாவை அஸ்திவாரமா கொண்டு அம்மாவை ஆதாரமா கொண்டு மற்றதெல்லாத்தையும் ஒரு தள்ளுறது. சமயத்துல அம்மா கிட்ட நம்ம வாங்கிட்டு போயிட்டோம்னா நீங்க என்ன வேணா கொடுங்க, அதுக்கு அம்மா தான் பிராதான்யமா இருக்கு, வேற பெருசா தெரியாது. அந்த மாதிரி தெய்வம் பிராதான்யமா இருக்கணும். அனன்யாக சிந்தையந்தோமாம், என்னையே சிந்தனை பண்ண பகவான் இவ்வளவுதான் சொல்றான். அனன்யாக சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமி அகம். யார் என்னையே எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா நிலைகள்லையும் எல்லா சமயங்கள்லையும் என்னையே நினைச்சிட்டு இருக்காளோ அவளுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் நிர்வாகம் செய்கின்றேன். உடம்பு எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் மூச்சு இழுத்து விடுறத அஸ்திவாரமா வச்சுட்டு இருக்கும். அந்த வேலை பண்றேன், இந்த மூச்சு இழுத்து ரொம்ப அந்த வேலையை டிஸ்டர்ப் பண்றதுனால எனக்கு மூச்சு விட பிடிக்கல அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. எந்த காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் எத்தனை சிந்தனை பண்ணாலும் எவ்வளவோ புலம்பினாலும் மூச்சு விடுறது அப்படின்ற ஒரு கர்மாவை விடாம பண்ண போறோம் இல்லையா, அதை பிடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா பிராணமே. அதுபோல கஷ்டமோ குழப்பமோ பயமோ சந்தோஷமோ லாபமோ சீதமோ உஷ்ணமோ மானமோ அவமானமோ லாபமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் பகவத் ஸ்மரண பண்ணும். அதுதான் அனன்யாக சிந்தையந்தோமா. நித்தியம் காதல் 6 மணிக்கு தண்ணி வரணும், வரலையா அப்பொழுது ஸ்மரண பண்ணணும். எப்பொழுதும் 6ல இருந்து 6:30 தான் வர வரைக்கும் தான் தண்ணி வரும். ஆனா அன்னைக்கு 7:45 வரைக்கும் தண்ணி வருது, அப்பொழுதும் கிருஷ்ண ஸ்மரண பண்ணணும்.
நித்தியம் ஆசல ஏதான ஒரு சண்டை சச்சரவு நடக்கணும், அப்பொழுதும் பகவத் தியானம் பண்ணணும். ஆத்துல அன்னைக்கு சண்டை சச்சரவே இல்லை, எல்லாரும் குதூகலமா இருக்கும், அப்பொழுதும் பகவான சிந்தனை பண்ணணும். சரீரத்துல ஏதோ ஒரு வியாதி வந்துடுது, உடம்பு முடியல, தலை வலிக்கிறது, வயிறு பாரமா இருக்கு, சாப்பிட்டது ஜீரணமாகல, என்னமோ படுத்துட்டே இருக்கும், தூங்கிட்டே இருக்கும், அப்பொழுதும் பகவான ஸ்மரிக்கணும். சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கு, ஒரு குறைச்சல் இல்லை, நிம்மதியா இருக்கும், அப்பொழுதும் பகவான ஸ்மரிக்கணும். இது சும்மா சும்மா நம்ம நல்லது நடந்தா ஸ்மரிப்போம், கெட்டது நடந்தா ஸ்மரிக்க மாட்டோம், கெட்டது நடந்தா ஸ்மரிப்போம், நன்னா இருந்தா ஸ்மரிக்க மாட்டோம், இப்படி விட்டு விட்டு பிடிக்கப்படாது, விடாம பிடிக்கணும். விடாம பிடிக்கணும். ட்ரெயின்ல உங்களுக்கு ஒரு பர்த் கொடுத்தாச்சுன்னா மாத்திட்டே இருப்பேன், இந்த ஸ்டேஷன்ல அந்த ஸ்டேஷன்ல ஒரு பர்த் கொடுக்கும், அதுக்கப்புறம் அங்கேயிருந்து ஒரு பர்த், அங்கேயிருந்து ஒரு பர்த், அங்கேயிருந்து ஒரு பர்த். அப்பா ஒரு பர்த் கிடைச்சாச்சு, உட்காந்தாச்சு, பெட்டி எல்லாம் வச்சாச்சு, நிம்மதியா அங்க படுத்தோமா, அவ்வளவுதான். அங்க இருந்து வாழ பழகிக்கிறா இல்லையா ஒரு 24 மணி நேரம், அதை மாத்திக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்றது இல்லையே. ஒருவேளை சொந்தக்காரா பந்துக்கள் யாரா வந்துட்டா தனியா இருக்கான்னா சீட்டை மாத்தின்னு அவா கூட வந்து உட்காருல ஒழிய மாத்திண்டே இருக்க மாட்டேன். அந்த மாதிரி மனசு பகவான்ற ஒண்ணுத்துல அஸ்திவாரத்துல நின்னுத்தான் ஆகணும். ஏதோ ஒரு பிளாட்ல இருக்கு, அது அவ்வளவு தூரம் சரியா இல்ல, உங்க கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க எல்லாம் உங்களோட சண்டை போடுறா, படாத பாடம் எடுத்துறா, எல்லாம் பண்றா, அவ்வளவு தூரம் போற வழி எல்லாம் சரியில்லை, ஆனாலும் பிளாட்டுக்கு எல்லாம் பக்கத்துல இருக்கு, ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு, தண்ணி நன்னா கிடைக்கு, என்னெல்லாம் இருக்குன்னா அதை விடாம மற்றதெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்காம ஒரு தள்ளிட்டு வசதிகளை பார்த்துட்டு இருக்கோமோ, அது போல அனன்யாக சிந்தயந்தோமா. காசுன்னு கடந்தாலும் தப்பு கிடையாது, பகவத் அனுகிரகம் நமக்கு உண்டு, அது சந்தேகமா வேண்டாம். பகவத் அனுகிரகம்ன்றது நமக்கு நிச்சயமா இருக்கு, அது ஒரு நாளும் மாறாது, அது ஒரு நாளும் தோத்து போகாது. கஷ்டமே வந்தாலும் சரி பார்க்கலாம், பகவான் வழி காட்டுவான், பகவானுக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, பகவான் நல்ல வழி ஒண்ணு காட்ட போறான் அப்படின்னு ஆச்சரியமா நம்பி காத்துண்டு கிடக்கணும். அதுதான் அனன்யாக சிந்தயந்தோமா. இதனடா அது ஒண்ணும் நடக்க மாட்டேங்கிறது, எல்லாமே விரோதமா நடக்கிறது, ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்கப்படாது. எல்லாம் சரியாதான் நடந்துட்டு இருக்கு, இன்னும் சரியாதான் நடக்க போறது, இதுக்கு மேலேயும் நல்லதுதான் நடக்க போறது, ஒரு நாளும் கெடுதல் சம்பவிக்காது, இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்பணும். சத்தியமா நம்பணும்னா அது அப்படிதான் இருக்கு, நமக்கு மனசு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நம்பினோம்னா அந்த பலம் புரியும். தெய்வம் எதையும் தட்டி பறிக்கிறது இல்லை, தெய்வம் எதையும் தப்பா பண்றது இல்லை, தெய்வத்துக்கு எதையுமே தப்பா பண்ணி பழக்கம் இல்லை. இது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷாளுக்கு தப்பு பண்ணிட்டு சாரியே சொல்றது, நடரா தப்பு பண்ணிட்டு புலம்புறதும் சுவாவம். தெய்வம் பேசலாம் பேசாது, அது பாட்டுக்கு எது சரியோ அதை பண்ணிட்டே இருக்கும். ஒரு ஸ்திதியில அது நமக்கு புரியும். அது ஏன் எதுக்கு நமக்கு புரியக்கூடிய மனோபலம் இல்லை, பக்குவம் இல்லை. சமயத்துல குழந்தை அம்மா அழிச்சுட்டு போறா, ஒரு இடத்துல நடத்தி அழிச்சுட்டு போறா, ஒரு இடத்துல தூக்கிட்டு போறா, ஒரு இடத்துல ஆட்டோல அழிச்சுட்டு போறா. இந்த குழந்தைக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது, அங்க நட அப்படின்னா இங்க அம்மாவே தானா அந்த இடத்துல தூக்கணும் தூக்கணும் கதை சும்மா நட அப்படின்றா. ஒரு இடத்துல வந்து அம்மா ஓடிவா அப்படின்னு தூக்கிக்கிறா. ஏன்னா அந்த இடத்துல நடந்து வர்றதுக்கு குழந்தைக்கு சுகமா இருக்கும், அதனால அதுக்கு சந்தோஷமா இருக்கும், அதுக்கும் பலம் கிடைக்கும், அது நடந்து பழகிக்கும், அதனால நடந்து வருவா, நடந்து அழிச்சுட்டு வருவா. அதே ஒரு இடத்துல சாக்கடையா இருக்கு, சேரி சகதியா இருக்குன்னா நடக்க வேண்டாம், அம்மா குழந்தைய தூக்கிப்பா. உடனே அம்மா அவ்வளவு தூரம் நடத்தி அழிச்சுட்டு வந்தா, எனக்கு இப்ப நடக்க பிடிக்கிறது, எங்க அம்மா நடக்க விட மாட்டேங்கிறா, என்ன தூக்கிக்கிறாள் அப்படின்னா சேரு சகதியில தான் நடந்தாலும் பரவாயில்ல, குழந்தை நடக்க வேண்டான்னு அம்மாவுக்கு அழைத்தாள். அதே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போயாச்சுன்னா ஆட்டோல ஏறி உட்காந்து கொன்றா, நடக்க சொல்றா, தூக்கிக்கிறேன்றா, இப்ப ஆட்டோல போகிறான்றா. என்ன அம்மா ஒரே குழப்பறான்னா இப்ப ஆட்டோல போகிறது நல்லது. நம்ம என்ன பண்றோம்னா நடந்தா நடந்துட்டே இருக்கணும், தூக்கிண்டே இருக்கணும், ஆட்டோல போனா ஆட்டோலயே பண்ணிட்டு இருக்கணும்னா அது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில சில சமயம் நடந்துதான் ஆகும், சில சமயம் தெய்வம் தூக்கிண்டு போகும், சில சமயம் தெய்வம் ஆட்டோல அழிச்சுட்டு போகும். எந்தெந்த சமயத்துல தெய்வம் நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்துறதோ அப்படியே வாழ பழகணும். எந்தெந்த சமயத்துல எப்படி நடத்துறதோ அப்படி நடத்திட்டு போகிறதுனாலதான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது, வாழ்க்கையில பல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது. இது நமக்கு இஷ்டப்படி எல்லாம் நடந்துட்டு வேண்டும்னா வாழ்க்கைனா என்னன்னே நமக்கு எல்லாம் புரியாம போகும்.
வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா பல நிகழ்ச்சிகள் நடக்கணும், பல காரியங்கள் நடக்கணும், பல மனுஷாலோட பழகணும், ஒவ்வொருத்தருடைய சுய புத்தி தெரியணும், ஒவ்வொருத்தருடைய சுய ரூபம் தெரியணும். ஒவ்வொன்னா தெரிய 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 அனுபவங்கள், இந்த அனுபவங்களை கொண்டு வாழ்க்கையில மேல 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 வசந்து வரும். அனுபவங்களை கொண்டு யாருமே கீழே இறங்கி போகல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், அது ஏமாற்றமோ நஷ்டமோ அவமானமோ, அதுல ஒரு படி மேல ஏறி மேல ஏறி மேல ஏறி இன்னும் ஜாக்கிரதையா இருக்கும். ஒவ்வொரு ஏமாற்றம், ஒவ்வொரு அவமானம், ஒவ்வொரு நஷ்டத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற ஒரு பெரிய பாடம் கிடைக்கும். ஏன்னா உலகத்துல ஜாக்கிரதையா இருக்க நமக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்க. சின்ன குழந்தையில இருந்து அஜாக்கிரதையா இருந்தே பழகி இருக்கும். அஜாக்கிரதையா இருக்கிறது நமக்கெல்லாம் பிடிச்சும் இருக்கு. ஆனா தெய்வம் நமக்கு பல சந்தர்ப்பங்கள்ல பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா ஜாக்கிரத ஜாக்கிரதன்னு சொல்லி 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 காண்பிச்சுட்டே இருக்கு. அந்த ஜாக்கிரதையா இருக்க தெரிஞ்சுட்டோம்னா அதன் பிறகு கவலையே கிடையாது. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு இடத்துல யாரும் நம்மள ஏமாத்துற மாதிரி இருக்கா அப்படின்னா அவளிடத்துல ஜாக்கிரதையா இருந்து நம்ம ஏமாறாம தப்பிச்சுட்டோம்னா அந்த சந்தோஷம் இருக்க வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. அதனால தெய்வம் ஆச்சரியமா நம்மள ஜாக்கிரதையாகவே இருக்க வைக்கிறோம். அந்த தெய்வத்தை சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். இவ்வளவு நாள் நாமஜபம் பண்ணேன், இத்தனை காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரலையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. பிரச்சனைக்கு முடிவு நிச்சயமா இருக்கு. அது ஒரு ஸ்திதியில நமக்கு புரியும். முடிவில்லாத பிரச்சனை, விடியாத இரவு, தீராத வியாதி எதுவுமே கிடையாது இல்லையா? எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டு அப்படியே உசுறு விட்டுறாளுனாலும் சரீரம் போய் வியாதியும் போயிடுச்சு. சரீரம் போகும்போது கூட வியாதியும் போயிடுச்சு. வியாதி ஒண்ணு அதோட தொத்திட்டு போகலையும். அதனால எல்லாத்துக்குமே ஒரு முடிவுன்றது ஒண்ணு உண்டு. அதனால பகவான் நல்லதுதான் பண்றான். எந்த காரணத்தை கொண்டும் மனசு அசரவே கூட. நம்ம சொன்னதுக்கெல்லாம் மனசு அசந்து போயிடுது. அச்சோ கரண்ட் போயிடுதா, ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியா மத்தியானம் தூங்கலான்னு பார்த்தா கரண்ட் போச்சா. அதே மத்தியானம் கரண்ட் போகும் நான் சொல்றேன் அர்த்தம் இல்லை, சொல்லி வைக்கிறேன். அந்த கரண்ட் போயிடு, அவ்வளவா கரண்ட் போயிடுது. இன்னைக்குதான் நிம்மதியா ஆத்துல இருக்கலாம்னு நினைச்சேன், பந்துக்கள் வந்துட்டாளே. இன்னைக்குதான் நிம்மதியா ஆத்துல இருந்து காரியம் எல்லாம் நினைச்சேன், அவ ஏதோ கல்யாணம்னு கூப்பிடுறா. சரி, ஏதோ ஒரு நன்மைக்கு பகவான் இன்னைக்கு நம்ம ராத்திரி தூங்காம இருந்தா நல்லதுன்னு முடிவு பண்ணி வச்சுமா அழைச்சிட்டு போவான். பகவான் நமக்கு நல்லதுன்னு நினைப்பான், ஏதோ ஒரு காரியம் பண்ண வைப்பான், நமக்கு நல்லதுன்னு நினைப்பான். அதனால அந்த அனன்ய பாவம் காத்துண்டு கடங்கோ. 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமோ 3 மாசமோ 3 நாளோ அந்த நிதானம் வேணும். பார்க்கலாம், தெய்வானுகிரகம் நமக்கு உண்டு. காதால 6 மணிக்கு விடிஞ்சே ஆகணும், அது மாத்தவே முடியாது. எத்தனை விஞ்ஞானி வந்தாலும் இந்த விடிய நிறுத்த முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1008 பாம்பு போடட்டும், என்ன வேணா பண்ணட்டும், கரண்ட் எல்லாம் கட் பண்ணட்டும், இனிமேல் உலகத்துல கரண்டே இல்லைன்னு சொல்லட்டும், பெட்ரோல் இல்லைன்னு சொல்லட்டும், டீசல் இல்லைன்னு சொல்லட்டும், கேஸ் இல்லைன்னு சொல்லட்டும், சூரிய வெளிச்சம் இல்லைன்னு அவ சொல்லவே முடியாது. அவளுக்கு தடுக்கக்கூடிய சக்தி கிடையாது. எலக்ட்ரிக் லைட் எல்லாம் இல்லை, இனிமேல் உலகமே இருண்டு போயிடும் சொல்லவே முடியாது. காதல் 6 மணி ஆயிடுச்சுன்னா சூரிய உதயம் உண்டு, வெளிச்சம் வந்தே தீரும், விடிஞ்சே தீரும். அது தடுக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. உள்ளங்கையினால மறைச்சாலும் சூரியன் ஒண்ணும் மறைய போறது இல்லை. மேகமே சூரியனை மறைச்சாலும் கூட எந்த காரணத்தை கொண்டும் அந்த வெளிச்சம் மறைய போறது கிடையாது. அதனால ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு சிரமம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுத்துனா சரி, பகவான் ஏதோ நமக்கு இதுல இருந்து சத் விஷயம் சொல்லித்தரான், ஏதோ ஒன்னத்தை புரிய வைக்கிறான். பகவான் நம்ம கூட இருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு தொந்தரவு வருது, ஒரு பயம் வருது அப்படின்னால ஆனந்தமா அதிசயமா வேற வழியே இல்லாம தெய்வம் நம்ம கூட இருந்தே ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. தோல் கொடுத்தே ஆக வேண்டிய தர்மம் தெய்வத்துக்கு இருக்கு. குழந்தைக்கு உடம்பு நன்னா இருக்க வரைக்கும் அம்மா அப்பப்ப சாப்பாடு கொடுப்பா, விளையாட விட்டுடுவா, படிக்க வைப்பா, தூக்கம் வந்தா தூங்க சொல்லுவா, அவ்வளவுதான். அதே உடம்பு முடியல வச்சுக்கோங்க, குழந்தைக்கும் அழுதுண்டே இருக்குன்னா அம்மாவோட தலையெழுத்து அது பக்கத்திலேயே உட்கார்ந்தாகணும், அதை தூக்கி மடியில விட்டுண்டே ஆகணும், அதுக்கு சமாதானம் சொல்லியே ஆகணும். அதனால ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு தொந்தரவு வருது, ஒரு குழப்பம் வருது அப்படின்னா தெய்வம் நம்மோட அந்த பாரத்தை வாங்கிக்கிறதுக்கு நின்று இருக்குன்றது மட்டும் நன்னா ஞாபகம். இந்திரன் பெருசா மழையை கொட்டு கொடுன்னு கொட்டினான், பெரிய கஷ்டம் வந்துடுத்து கோகுலத்துக்கு.
அத்தனை பேரும் ஓடி போனா கிருஷ்ணா காப்பாத்துறா பகவான் கோவர்தகிரியை தூக்கிட்டு 7 நாள் நின்னான். இவாளுக்கு இந்த கஷ்டம்னு ஒண்ணு வந்ததுனாலேயே 7 நாள் இவர்களுக்கு கிருஷ்ணனோட இருந்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவசியம் வந்துடுது. இல்ல நான் அவர் ஆத்த போய் தூங்கி இருப்பா, காத்தால கிருஷ்ணனை பார்த்திருப்பா, மாடு மேய்க்க போகும்போது பார்த்திருப்பா, மாடு மேய்க்க வரும்பொழுது பார்த்திருப்பா. ஆச்சரியமா குழந்தைகள்லாம் கோப குழந்தைகள் விளையாடும் பொழுது கிருஷ்ணன் அனுபவிச்சிருவா, ராத்திரி தூங்கும்போது அனுபவிச்சிருக்க மாட்டா. வயசானவாள்லாம் அப்பப்ப கிருஷ்ணன் வர்றது போறது பார்ப்பா. ஆனா 7 நாள் குடும்பத்தை அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து கிருஷ்ணனுடைய அந்த கைக்கு மேல வைக்கிற கோவர்தனகிரி கீழே இருக்கும்படியான ஒரு பாக்கியம், கிருஷ்ண பலம் அவளுக்கு எப்படா கிடைச்சது, எப்படா புரிஞ்சதுன்னா இந்திரனுடைய கோபத்தினால உண்டான மழைன்ற கஷ்டத்தினாலதான் அவளுக்கு கிருஷ்ணனுடைய கொடை கீழே நிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதனால பகவான் காப்பாற்றுறான், நம்ம பாட்டுக்கு நம்பிண்டு நம்ம கடமையை பண்ணிட்டு இருக்கணும். சரி, இந்த சமயத்தை இந்த மாதிரி நடந்து கொடுத்தா பார்க்கலாம், தெய்வம் அனுகிரகம் பண்ணும். சுனிதி காத்துண்டு இல்லையா, உத்தானபாத ராஜா அவளை ஒதுக்கியே வச்சாச்சு, ஓரமே தள்ளி வச்சாச்சு, ஓரமே தள்ளி வச்சான் ராஜா. ஆனாலும் அவள் என் பகவான் வாசுதேவன் காப்பாற்றுவான், ஸ்ரீஹரி இருக்கான். இன்னைக்கோ நாளைக்கோ நாளனைக்கோ எனக்கும் விடிஞ்சு, சத்தியம் நமக்கும் விடிஞ்சுதான் ஆகணும், நமக்கும் பிரச்சனைகள் தீர்ந்துதான் ஆகணும். வாழ்க்கை துன்பம் மட்டுமே பார்த்தவர்கள்னு யாருமே கிடையாது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை சுகமே பார்க்கலன்னு உலகத்துல ஒரு ஜீவனை யாருமே காட்ட முடியாது, யாருமே காட்ட முடியாது. அது மிருகமா இருக்கட்டும், பட்சியா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், சின்ன கொசுவா இருக்கட்டும், கஷ்டம் மட்டும்தான் ஒரு ஜீவன் பார்த்ததுன்னு உலகத்துல ஒரு ஆளை நீங்க காட்டவே முடியாது. ஏதோ ஒரு சுகமாவது அவர்களுக்கு உண்டு. ஏன்னா உலகத்துல வாழறாள், அதுக்காகவாவது தெய்வம் அவர்களுக்கு சுகம் கொடுக்கும். பிச்சைக்காரன் சமயத்துல ஏமாற்றவனா இருந்தாலும் அம்மா தாயே பிச்சைன்னு நீட்டுறதுனாலேயே போனா போதும் 10 காசு 1 ரூபாவோ போடுறோமா இல்லையா, அவன் நிஜமாவே பிச்சைக்காரனா இருக்க வேண்டாம், அவனுக்கு பேங்க் பேலன்ஸே இருக்கட்டும், சொந்த வீடு எல்லாம் கூட இருக்கட்டும். ஆனா பிச்சைக்காரன் வேஷம் போட்டு நித்தியம் ட்ரெயின்ல அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கை நீட்டுறான்னா என்னமோ தெரியாது, பார்த்து சரி 1 ரூபா போட்டு தொலை வருத்த மாட்டான்னு அனுப்பிடுறோம் இல்லையா. அது போல இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோன்ற ஒரு காரணத்துக்காகவே தெய்வ அனுகிரகம் உண்டு. சுனிச்சு அப்படிதான் காத்துட்டு இருந்தா, அவ பாட்டுக்கு நாமசிவம் பண்ணிட்டு பகவான் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான், காப்பாற்றுவான்னு திடமா நம்பினான். உத்தானபாத ராஜா ஒதுக்கி வச்சாச்சு, சுருச்சி அவள் அரண்மனைக்குள்ளேயே சேர்க்கல, எல்லாரும் திரஸ்கரிச்சாச்சு. ஏதோ ஒரு மூலையில என்னமோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. ஏதோ உத்தானபாத ராஜாவுடைய மனைவின்னு சொல்லி அவளுக்கு ஏதோ ஆகாரம் கிடைச்சிருக்கு, தங்கிறது ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு இடம். அவளுக்கு அதுவே சந்தோஷம், பகவான் என் மேல கிருபை பண்ணிருக்கான், எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடமும் கொடுத்த ஆகாரமும் கொடுத்திருக்கானே. இந்த ராஜா என்ன திரஸ்கரிச்சு விட்டான், அந்த சுருச்சி என்ன ஓரம் தள்ளி வச்சு விட்டா. உலகத்துல பெரிய மரியாதை பெருமைலாம் இல்ல, ஆனா வாழறதுக்கான ஒரு வீடும், சாப்பிடறதுக்கான ஆகாரம், உடுத்திக்கிறதுக்கான வஸ்திரமாவது தெய்வம் கொடுத்திருக்க. இவ்வளவு பண்ற தெய்வம் நிச்சயமா எனக்கு ஒரு நாள் அதிசயமா நல்லது பண்ணத்தான் செய்யும். அந்த தெய்வம் எனக்குரிய நல்லதை எனக்கு பக்குவம் வரும்பொழுது அழகா புரிய வைக்கும், காட்டி கொடுக்கும், நம்பிண்டே இருந்தா. எவ்வளவோ நாளா ஒதுக்கி வச்சாச்சு. அதன் பிறகுதான் சுனிதிக்கு குருவன் குழந்தை பிறந்தான். குழந்தை பிறந்தா அவளுக்கு சந்தோஷம். சரி, தெய்வம் குழந்தைய மூலமா எனக்கு ஏதோ ஒரு ஆனந்த தரிசி, அந்த குழந்தைய வளர்த்துன்னு இருக்கா. அந்த குழந்தை வளர்ந்தும் கூட அவளுடைய கஷ்டங்கள் குறைஞ்ச பாடா இது அப்படியேதான் ஒதுக்கி ஓரத்துதான் இருக்கா. ஆனா ஒரு நாளும் யாரிடத்தையும் அழுததில்லை, புலம்பினதில்லை, என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயந்ததில்லை. நம்ம சாதாரணமா தொட்டதுக்கெல்லாம் என் வாழ்க்கை என்ன ஆகும், தொட்டதுக்கெல்லாம் என் நிலைமை என்ன ஆகும், தொட்டதுக்கெல்லாம் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், இப்படியேதான் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்காலத்துல இன்னைக்கு இருக்கேள, இன்னைக்கு நடந்துட்டு இருக்க, இன்னைக்கு மூச்சு விட்டு இருக்கேள, இன்னைக்கு கை காலம் என்ன இருக்க, இன்னைக்கு சாப்பிடுறேள, இன்னைக்கு தூங்குறேள, இன்னைக்கு சரீரத்துல பலம் இருக்க, இதுவே பெரிய காலம். இதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க, எதிர்காலம் தானாவே நல்லதான் நடக்கும். இந்த குழந்தைகள் மாதிரி இருக்கு, பழகிக்கோங்க. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு, அன்னைக்கு வாழறது பாருங்க, அதுக்கு மேல பெருசா யோசனையே பண்றது. இன்னைக்கு பொம்மையை கொடுக்காதா விளையாடும், அம்மா சாப்பாடு கொடுக்காதா சாப்பிடும், இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறாளா ட்ரெஸ் பண்ணிக்கும், டாடா ஆயிட்டு போறோம் டாடா போகும். எங்க டாடா போனோம் பெருசா இருக்க ஞாபகம் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. என்ன சாப்பிட்டோம் சத்தியமா ஞாபகம் இருக்காது. இந்த சாப்பிடுற சாப்பாடு நாளைக்கு தன் எதிர்கால வாழ்க்கை 25 வயசு வரைக்கும் உடம்பு வளர்றதுக்கு 50-60 வயசுல வாழறதுக்கான சாப்பாடு அதுக்கு தெரியாது. பசிக்கிறது ஏதோ பசினாலே கூட தெரியாது, ஏதோ சாப்பிட்டா அது பசி அடையிறது, அம்மா கொடுக்கறா சாப்பிடணும். சமயத்துல சாப்பிடாம விளையாட்டுல மூழ்கி கிடந்தா கூட அம்மா எதையோ கொடுப்பா, அதுக்கு பிடிக்கும் சாப்பிடும். அது எதிர்காலம், தனக்கு 60 வயசு 70 வயசு, தனக்கு கல்யாணம், தனக்கு குழந்தைகள், தனக்கு பேரன், தனக்கு பேத்தி, அந்த வாழ்க்கை
எந்த யோசனையும் கிடையாது. அது பாட்டுக்கு சாப்பிடுறது. அந்த சரீரம் 60 வயசுக்கு வரைக்கும் அந்த சரீரம் 60 70 80 90 100 அது வாழறதுக்கு வரைக்கும் வேண்டியதான ஒரு சக்தியை தெய்வம் இப்ப இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடுறது, காத்தால சாப்பிட்ட ஆகாரம்னு ஒரு பங்கு, அதோட கடைசி வாழ்க்கை வரைக்கும் ஒரு பங்கு சேகரிச்சு வச்சுக்கோ. நம்ம எல்லாம் சொல்றாமே எல்லாம் டெபாசிட்ல போட்டு வச்சுக்க, பின்னாடி யூஸ் ஆகும்னு. எல்லாம் தெய்வம் பண்ணி வைக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குழந்தைக்கு ஒரு முதல் பல்லு முளைக்கும் போது பகவான் பாக்குறான், இந்த பல்லுக்கே பலம் கொடுத்துட்டோம்னா கஷ்டம். ஏன்னா அங்கங்க கடிக்கும், தேவையில்லாதெல்லாம் பிடிச்சி பிடிக்கும், அதனால பல்லு கட்டு போயிடும், உடஞ்சு போயிடும். அதாவது 7-8 வயசுல பல்ல விழ வச்சுட்டு திரும்பி 2வது பல்ல வளர்றப்போ நம்ம முதல் பல்லுக்கு இவ்வளவுதான் சத்து கொடுக்கணும், 2வது பல்லு வளர்றது அது உசுறு இருக்கிற வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி பலம். இந்த காது நம்ம அன்னைக்கு ஏதோ சாப்பிடணும், அன்னைக்குதான் காது கேட்கணும். இது கடைசி நாள் இருக்க வரைக்கும் இந்த காது கேட்கறதுக்கான ஒரு சக்தி, அந்த மாதிரி வாய் பேசுறதுக்கான ஒரு சக்தி, கண் பார்க்கறதுக்கான ஒரு சக்தி. ஒருவேளை சாலேசனம் வந்துடுத்தோ பிளஸ் மைனஸ், கண் பார்வை குறைஞ்சு போன கண்ணாடி போட்டாலும் தெரியற மாதிரியான ஒரு பலத்தை அது கொடுக்கும். நமக்கு தெரியாது, நம்ம இன்னைக்கு சாப்பிடறோம், இன்னைக்கு பசிக்கிறது, இன்னைக்கு தெம்பா இருக்கணும். ஆனா இந்த சாப்பாடு, இந்த தாகம், இந்த ஜலம், இது எல்லாம் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நமக்கு ஏதோ ஒரு சக்திக்கு சமயத்தை கொண்டு ஆசில இருந்து 90 வயசு தாத்தா பாட்டிய கோமால இருக்கா, 2-3 நாள் ஆச்சு. 2-3 நாளா கோமால இருக்கிறதுக்கான ஒரு சக்தி வேணுமே. அதை 5 வயசு 6 வயசுல சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துருக்கு. இந்த 3 நாள் அவங்க கோமால படுத்துட்டு கிடந்து இந்த மருந்தெல்லாம் வேலை செய்யறது கொஞ்சம் பார்க்கலாம், இருக்கும் 2-3 நாள் பார்க்கலாம். நினப்பு வந்துடுத்துனா பார்க்கலாம். இந்த மருந்து வேலை செஞ்ச என்னமோலாம் வைக்கிறாள். இத்தனையும் வேலை செய்யறதுக்கு ஒரு சக்தி உடம்புக்கு வேணுமே. அந்த சக்தி அவ சின்ன வயசா இருந்து பால் குடிக்கிறாள், தண்ணி குடிக்கிறாள், ஆகாரம் சாப்பிடறாள், அன்னிலேந்து சேகரிச்சு அதுக்கு பிடிச்சு வச்சுருக்கு. அதனால தெய்வம் ரொம்ப அழகா பண்ணிருக்கு. நிறுத்தி நம்பினா சரி, இப்ப அந்த குழந்தைய கொடுத்திருக்கான், சரி இந்த குழந்தைய வளர்ப்போம். நிச்சயமா ஒரு நாள் என்னுடைய கஷ்டம் தீரும். இது ஏதோ ஒரு காரணம், பகவான் என்னை பக்குவப்படுத்துறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்மளை பக்குவப்படுத்துறதை ஒழிய கஷ்டப்படுத்துறது இல்லை. இது புத்தியில நல்லா வாங்கிச்சுக்கோங்க. தெய்வம் கஷ்டப்படுத்துறதுன்னு மறந்து ஒரு வாக்கியத்தை நினைச்சுடாது. நம்மள பக்குவப்படுத்தா சரி. பள்ளிக்கூடத்துல டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுக்குறா, நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறா. எதுக்கு அப்படின்னா குழந்தைய பக்குவப்படுத்துறதுக்காக. ஹோம்ஒர்க் பண்ணலன்னா திட்டுறா, அடிக்கிறா. எதுக்கு? குழந்தைய கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல, குழந்தைய பக்குவப்படுத்துறதுக்காக. குழந்தைக்கு உடம்பு முடியல, வைத்தியம் நடந்த அம்மா அழைச்சிட்டு போறா, வைத்தியன் குழந்தைக்கு ஊசி போடுறான். குழந்தைய பார்த்தா அவனுக்கு பிடிக்கல, இந்த ஊசி போட்டு நல்லா அழ வைப்போம், அப்ப அழறத பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னு புத்தியில ஒரு கோபத்தை வச்சு இந்த துவேஷத்தை சொன்ன குழந்தைய ஊசி போடுறான். ஊசி போட்டு குழந்தையுடைய வியாதியை கொன்னு இந்த குழந்தையுடைய சரீரத்தை பக்குவப்படுத்துறானே. அது போல தெய்வம் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகள்ல நம்மளை பக்குவப்படுத்துறது. நிறைய பேர் திரஸ்கரிக்கிறா, ஒதுக்குறா அப்படின்னா, யார் ஒதுக்கினாலும், யார் தள்ளி விட்டாலும், யார் உன்னை ஏமாத்தினாலும், யார் உன்னை நஷ்டப்படுத்தினாலும் உனக்கு வாழற தகுதி இருக்குன்னு நமக்கு புரிய வைக்க. யாருமே இல்லைன்னாலும் கூட உன் வாழ்க்கை உனக்காக காத்துண்டு, இதை புரிய வைக்கிறது. நம்ம முக்காசு அந்த வாழ்க்கை அவளுக்கு, இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமே. ஆனா தெய்வம் புரிய வைக்கிறது, உன் வாழ்க்கை உனக்காக காத்துருக்கு. இந்த சுனிதி அப்படிதான் எடுத்துண்டா. சரி, பகவான் என்ன பக்குவப்படுத்துறான். பெரிய ஆனந்தம் வேணும்னா அதற்கு நல்ல பக்குவம் வேணுமே. நிறைய நல்லா சாப்பிடணும் அப்படின்னா பசி நன்னா எடுக்கணும். பசி நன்னா எடுத்தாதான் நன்னா சாப்பிட முடியும். நிறைய ஜலம் குடிக்கணும், நல்ல தாகம் எடுக்கணும். நல்லா தூங்கணும் அப்படின்னா நிறைய வேலை பண்ணணும், அப்பதான் தூங்க முடியும். சும்மா தூங்கிட்டே இருக்க முடியும். 24 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தோம்னா முடியாது, யாருக்குமே முடியாது. உடம்பு நன்னா வேலை பண்ணா ராத்திரி நிம்மதியா தூங்க முடியும். அந்த மாதிரி அவள் பார்த்தா பகவான் எனக்கு பெரிய ஆனந்தத்தை தரப்போறான். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனோபலம் தெய்வம் எனக்கு கொடுக்குது. ஏன்னா டக்குன்னு ஒரு ஆனந்தம் கிடைச்சா தக்க தக்க அல்ப மாதிரி குதிச்சுட்டு இருக்கும். கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் கஷ்டம், பிரச்சனை, பயம்லாம் வந்துடுதுன்னா பக்குவப்பட்டு அப்படியே ஆனந்தமா சரி அனுபவிப்போம். அந்த பெரிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு பகவான் நம்மள பக்குவப்படுத்துறான். அப்படியே காத்துட்டு இருந்தா குழந்தைக்கு 5 வயசு, அப்பதான் கடைசி கஷ்டம். என்னடா அந்த குழந்தைய அப்பாவுடைய மடியில உட்கார வைக்க கூடாது, உட்கார கூடாதுன்னு வேற சொல்லிட்டாரோ குறிச்சி. இந்த குழந்தையும் அழுதுட்டு வர்றது. அப்ப முடிவு பண்ணிட்டா, இல்ல என் தெய்வம் என்னுடைய கஷ்டத்துக்கு முடிவை கடைசியில கொண்டு வந்துடுத்து. சத்தியம், ஏதான ஒரு பிரச்சனை ரொம்ப எல்லைக்கு போகிறதுனா அது சீக்கிரம் முடிய போறதுன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை ஒரு எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கு, நம்முடைய பலத்தை எல்லாம் மீறி போயிடுது, நம்ம கையை மீறி ஒரு விஷயம் போயிருக்குன்னா அது சீக்கிரம் அதுக்கு ஒரு சுபமான முடிவு வரப்போறதுன்னு அர்த்தம். இந்த புத்தியில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏதோ ஆச்சரியமான ஒரு நல்லது நடக்க போறதுன்னு அர்த்தம்.
நம்ம கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம 1000 குழப்பி அது இன்னும் படுத்திடும். நல்லா பார்க்கலாம். நூல் கொஞ்சோண்டு சிக்கலா இருக்கு, சிடுக்கா இருக்குன்னா நம்ம எடுக்கிறேன் பேர் வழின்னு முயற்சி பண்ணுவோம். அது முழுக்கவே சிடுக்காயிருச்சுன்னா தூக்கி ஓரத்தை வச்சு வேற நூல் கண்டு வாங்கிடுவோம். இதை வச்சு நம்மளால போடணுமே, நம்ம முழுக்க சிடுக்கானதுனாலேயே அது உபயோகம் இல்லைன்னு தூக்கி போட வேண்டியதா போயிடுது. புது நூல் கண்டு அழகா ஃப்ரெஷ்ஷா புதுசு சிடுக்கானதுனாலேயே புதுசா ஒரு நூல் கண்டு வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கோம். பழைய துணி அங்கங்க கிழிஞ்சு போய் ஒட்டு போட்டு தைச்சுட்டே இருப்போம். நன்னாவே கிழிஞ்சு போயிடுதா தலை எடுத்து வர வழியே இல்லை. புது துணி வாங்கியே ஆக வேண்டிய அவசியம் இருக்கணும். நம்ம இந்த புது துணி வாங்குறதுக்கான வாய்ப்புன்னு பார்க்க மாட்டேங்கணும். பழைய துணி கிழிஞ்சு போயிடுதே, பழைய துணி கிழிஞ்சு போயிடுதே, பழைய துணி கிழிஞ்சு போயிடுது. சரி, பகவான் பழைய துணியை கிழிச்சு புது துணியை கொடுக்கறானே அப்படின்னு புத்தி வரமாட்டேங்குது. அதுதான் பெரிய கஷ்டமே. அவன் நல்லதே பண்ணாலும் இருந்தாலும் அந்த பழைய துணி நன்னாத்தான் இருந்தது. அதான் பழைய துணி ஆயிடுச்சு. அந்த பழைய துணி தான் நஞ்சு போயிடுச்சு. அதுதான் கிழிஞ்சு கிழிஞ்சு ஒட்டு போட்டு இதுக்கு மேல பிரயோஜனம் இல்லை ஆன பிறகு இருந்தாலும் அது என்னமோ நன்னாத்தான் இருக்கு. அது போல ஒண்ணு கிடைக்குமான்னா அதை விட நல்லதே தெய்வம் இப்ப கொடுக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே தெய்வம் நல்லதை மட்டும்தான் கொடுக்கறது. ஒரு நாளும் கெடுதலை கொடுக்கறதே கிடையாது. எந்த எல்லையில நமக்கு கொடுத்தா நம்ம ஆனந்தத்தை அப்படி அனுபவிப்போம், அந்த எல்லையில கொடுக்கறோம். பார்த்தோம்னா ராமாயண காலத்துல ஆச்சரியமா இந்த வேதவதி அவள் ராவண கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் இருந்தா. ஆனா முடியல. பகவான் ஆச்சரியமா சீதையை கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்காக வேதவதிக்கு என்ன எல்லாமே போயிடுத்தா. அப்படியே அவளை ஜோரா பத்மாவதியா கலியுகத்துல வர அதிவிசேஷமா ஸ்ரீனிவாசன பகவான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணான். அதனால அந்த பத்மாவதியா வந்ததுனாலே அவளுக்கு பெரிய மகாத்மியம், பெரிய பெருமை எல்லாம் கிடைச்சது. கலியுகத்துல பகவான கல்யாணம் பண்ணா ரொம்ப பெருமை ஜாஸ்தியா போயிடுது. ஏன்னு கேட்டா சேதாயுகத்துல கல்யாணம் பண்றது அவ்வளவு தூரம் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அப்ப யுகமும் நல்ல யுகம். ஆனா கலியுகம் கோரமான யுகம். எங்க பக்தி பண்றதே கஷ்டம்ன்ற ஒரு ஸ்திதியில அவள் பகவானையே கல்யாணம் பண்ணிட்டாள் அப்படின்னா அந்த தெய்வம் அவளுக்கு அந்த ஒரு ஆனந்தத்தை தரத்துக்காகத்தான் அப்படி ஒரு விளையாட்டு விளையாடி அந்த மாதிரி சுருதி நம்பினான். பகவான் நல்லது பண்ணுவான். அந்த குழந்தைய போய் பகவான் இருக்காண்டா பிடிச்சுக்கோடான்னு சொன்னா அந்த குழந்தையும் போனா தியானம் பண்ணா, தபசு பண்ணா. ஆச்சரியமா 5 மாசத்துல தெய்வத்தை பார்த்துட்டான். இவனுடைய எத்தனையோ வருஷ போராட்டத்துக்கு பெரிய பாக்கியம் என்ன கிடைச்சதுன்னா அவ குழந்தை 5 வயசுல 5 மாசத்துல தெய்வத்தை பிரத்யக்ஷமா பார்த்தான். பெரிய பரிசு, நிஜமாவே ஜாக்பாட். அது சாதாரண விஷயம் கிடையாது. அவளே நேரடியா தெய்வத்தை பார்த்தா கூட பெரிய விஷயம் இல்லை. அவ வளர்த்து எல்லாரும் திரஸ்கரிச்சு ஓரம் தள்ளி வச்ச ஒரு சுனிதி அவளுடைய குழந்தை 5000 கோடி வருஷம் ஒத்த காலம் நின்று தபசு பண்ணா கூட காண கிடைக்காத ஒரு தெய்வத்தை ஒரு 5 வயசு பிள்ளை 5 மாசத்துல ஜோரா பார்த்துட்டான் அப்படின்னா அதை விட பெரிய ஆனந்தம் வேற என்ன வேணும்? ஒரு அம்மா தான் படிக்கவே இல்லை, ஆனா அவ குழந்தை பெருசா MBBS படிச்சுடுத்து ஜில்லா கலெக்டர் ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கு தான் படிக்கலன்னு வருத்தமே இருக்கா. என் பிள்ளை கலெக்டர், அதுதான் சந்தோஷம். என் பிள்ளை டாக்டர், அவ டாக்டரா இருந்தா கூட நான் டாக்டர், நான் படிச்சேன், நான் பிரயத்தனம் பட்டேன். ஆனா நான் படிக்காத என் பிள்ளை டாக்டர், என் பிள்ளை கலெக்டர்னு அந்த ஆனந்தம் இருக்கு. சத்தியமா அதுக்கு முன்னாடி அவள் டாக்டரா இருந்தாலும் அவ கலெக்டரா இருந்தாலும் அந்த ஆனந்தம் கிடையாது. அவளும் கலெக்டரா இருந்து பிள்ளையும் கலெக்டரா இருந்த ஒரு ஆனந்தமே இல்லை. அவ படிக்காத தற்குறியா இருந்து அவ பிள்ளை கலெக்டர் ஆயாச்சுன்னா அந்த ஆனந்தம் வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி தெய்வத்துக்கு நம்பிட்டு பாடு அனன்யா சிந்தையந்தோடு இருந்தா. பகவான் பார்த்தான் இவள் எப்பேற்பட்டவள் எப்படி நிரூபணம் பண்ணான்னா அவ பிள்ளை துருவனை கொண்டு சுனிதியுடைய பக்திய லோகத்துல நிரூபணம் பண்ண. சுனிதி பெரியவள் தான் நிரூபணம் பண்ணா. அந்த 5 வயசு பிள்ளை அவ்வளவு அழகா பகவான பார்த்துட்டு வந்தா. யாரெல்லாம் ஒதுக்கி தள்ளினாலோ சுனிதிய துருவனை பெற்ற அம்மான்ற ஒரு காரணத்துக்காகவே சுனிதி அவ்வளவு தூரம் தூக்கி வச்சு கொண்டாடி. அந்த சுனிதியுடைய அந்த நிதானம் 36,000 வருஷம் கழிச்சு துருவன் மோட்சத்துக்கு போகிற சமயத்துல கூட இவளை முன்னாடி தெய்வம் அழைச்சுட்டு போச்சுன்னா அந்த நிதானம். பிரச்சனை வரட்டும், யார் வாழ்க்கையில பிரச்சனை வரல சொல்லுங்க? யார் வாழ்க்கையில குழப்பம் வரல? எந்த கல்யாணத்துல பிரச்சனை நடக்கல? ராமன் கல்யாணத்துல நடக்கலையா? ருக்மிணி கல்யாணத்துல நடக்கலையா? சத்யபாமா கல்யாணத்துல பிரச்சனை நடக்கலையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரச்சனை இல்லாம ஒரு கல்யாணம் நடந்ததே கிடையாது. சீனிவாச கல்யாணமா இருக்கட்டும், எந்த கல்யாணம் வேணா எடுங்கும், 1008 பிரச்சனை புதுசா ஏதான ஒண்ணு கிளம்பும். ராமனுக்கு என்ன உடனே பட்டாபிஷேகம் ஆயிடுதோ? அவனுடைய பட்டாபிஷேகம் பிரச்சனை வந்தது. அதனாலேயே 14 வருஷம் பல பேர் ராமனுடைய பட்டாபிஷேகம் எப்ப 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 எப்பன்னு ஏங்கினாலா இல்லையா? அதனால காசுன்னு இருங்கோ, தெய்வம் நல்லதுதான் பண்றது.
தெய்வத்துக்கு நல்லது மட்டும்தான் பண்ண தெரியும். அதுக்கு நல்லது ஒண்ணுதான் பண்ணி பழக்கம் இருக்கு, கெடுதல் பண்ணி பழக்கமே கிடையாது. அது ராவணனா இருக்கட்டும், இரண்யகசிபுவா இருக்கட்டும், சிசுபாலனா இருக்கட்டும், கம்சனா இருக்கட்டும், அவளுக்கு கூட நல்லதே பண்ணி பழக்கப்பட்ட பகவானுக்கு தன்னையே நினைச்சு தன்னாமத்தை சொல்றவாளுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்க வருமா? அம்மா கொசு அடிப்பா, இந்த கொசு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப அநியாயத்துக்கு கொசு குழந்தைய கடிச்சுட்டே இருக்கு, இந்த குழந்தை ராத்திரி ஆச்சு வச்சு அழகா இருக்கு, இதை விட ஒண்ணு பண்ணுவோம், குழந்தைய கொண்டு போடணும், குழந்தை இருந்தா தானே கொசு கடிக்கணும் அம்மா நினைப்பாள. அந்த குழந்தைக்கு ஒரு கொசு வலை போடலாம், குட் நைட் வைக்கலாம், கொசு வராமக்கு என்ன உண்டா பார்க்கலாம். இத்தனைக்கும் காரணம் குழந்தை உசுரோட இருக்கிறது தான். இந்த குழந்தை உசுரோட இருக்கிறதுனால கொசு வந்து கடிக்கிறது, கொசு கடிக்கிறதுனால இது அழகுது, இது அழகுனால என் தூக்கம் கெட்டு போயிடுது, எவ்வளவு குழந்தைய கொண்டு போட்டான் தொந்தரவு விட்டுதுன்னு நினைப்பாளா? சத்தியமா நினைக்க மாட்டா. குழந்தையுடைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணணும் ஆசைப்படுவாருடைய குழந்தைய கஷ்டம்னு அம்மா நினைக்கவே மாட்டா. அந்த மாதிரி தெய்வம் ஒரு நாள் நம்மள பாரமா நினைக்கிறதே இல்லை. நம்முடைய துக்கத்தை நாசம் பண்றதுக்காகத்தான் தெய்வம் இருக்கே ஒழிய நம்முடைய துக்கத்தை விருத்தி பண்றதுக்காக தெய்வம் ஒரு நாளும் இல்லை அப்படின்றத திடமா நம்புங்க. எத்தனை பேர் அப்படியே பகவான் அனன்யா சிந்தையந்தோடு இருந்தா, சிந்தனையே இல்லாம இருந்தாளே. அர்ஜுனன் அவ்வளவு சிரேஷ்டமா இருந்ததுனாலதானே பகவான் அவனுக்கு பார்த்த சாரதியா உட்கார்ந்தான். பார்த்த சாரதியா உட்கார்ந்து ஆச்சரியமா அவனுக்கு பகவத்கீதையும் சொல்லி அவன் ஜெயிக்கிறதுக்கான சகலவிதமான காரியங்களையும் தெய்வம் தானே பண்ணிட்டு. அர்ஜுனன் வாழ்க்கையில கஷ்டம் வரலையும், அவன் வாழ்க்கையில பிரச்சனை வரலையும். 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், பாண்டவாளுக்கு அது வந்ததே. அவர்களுக்கும் ஒரு அவமானம், பெரிய அவமானம், பெரிய சபையில திரௌபதிக்கும் அவமானம் வந்தது. ஆனா அத்தனையும் அனன்யா சிந்தையந்தோன்னு இருந்ததுனாலேயே எல்லா பாரத்தையும் தெய்வம் ஏத்துட்டு பார்த்து 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 பக்தி பண்ணிட்டே இருந்து திரௌபதிய சபையில மானபங்கப்படுத்துறா, பெரிய அவமானம். ஆனா அந்த அவமானத்தை தெய்வம் அவ கூட தான் இருக்கேன் அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டு, அது பெரிய பெருமை. நிஜமாக ஒரு பெரிய அவமானம் திரௌபதி. அத்தனை பெரிய மகாசபையில அவளை துச்சாதன் வஸ்திரத்தை அபகரிச்சு நிர்வாணமா நிக்க வைக்கணும்னு ஒரு பிரயத்தனம். அந்த நிர்வாணமா நிக்க வைக்கிற பிரயத்தனத்துலதான் திரௌபதியுடைய பெருமையே லோகத்துல பிரகடனமாச்சு. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் நம்ம கத்தின உடனே வஸ்திரம் வந்துட்டே இருந்தது. அப்படின்னா தெய்வம் அவ கூட நான் இருக்கேன், நீ என்ன வேணா பண்ணுடா, உன் புத்திசாலித்தனத்தை எல்லாம் காட்டு, உன்னுடைய குறுக்கு புத்தி எல்லாம் காட்டு, உன்னுடைய குள்ளநடித்தனம் எல்லாம் காட்டு, என் குழந்தைய நான் கைவிட மாட்டேன்னு தெய்வம் நிரூபணம் பண்ணி அனன்யாக சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமி அஹம். நம்பங்கோ, என்ன நடக்கும், நிகழ்ச்சி எவ்வளவு வேணா போகட்டும், எப்படி வேணா போகட்டும், தெய்வம் கிருப பண்ணியே ஆக வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கு. துளி கூட சந்தேகமே வேண்டாம். தேவகி குழந்தை பிறந்த உடனே விட்டுட்டா, அது கோகுலத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே 6 குழந்தை இழந்தா, 7வது குழந்தை காணாம போச்சு. அப்ப கூட அனன்யாக சிந்தையந்தோ மாம் கிருஷ்ணா 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 தியானம் பண்ணிட்டு இருந்தா. பகவான் கிருஷ்ணன் பிறந்தான். பிறக்கும் பொழுது சங்கு சக்கர கதாபத்மபாணியா பிறந்தான். கௌசல்யா கூட அப்படி பிறக்கல, சாதாரண மனுஷ குழந்தையா பிறந்தான். ஏன்னா கௌசல்யா குழந்தையே இல்லாம காத்துட்டு இருந்தா. குழந்தை பிறந்தா நன்னா இருக்குமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா. பிறந்த குழந்தையை இழந்து துக்கப்பட்டவள் கிடையாது. அத்தனையும் வாங்கிட்டு இருந்தா தேவகி. அதனாலேயே பகவான் ஆவிர்பவிக்கிற சமயத்திலேயே சங்கு சக்கர கதாபத்மபாணியா ஆவிர்பவிச்சான். ஆவிர்பவிச்சு அழகா தத்துவம் எல்லாம் சொல்லி 3 ஜென்மா கதையெல்லாம் சொல்லி, எங்கேயாவது ராமன் கௌசல்யாவுடைய முன் ஜென்மாவெல்லாம் சொன்னானா? கௌசல்யாவுடைய முன் ஜென்மா தான் நமக்கு தெரியுமா? அவ ஒன்னும் சிரமமும் படல, பெரிய அவளுக்கு ஒன்னும் நஷ்டமும் வரல, குழந்தை பிறக்கல, அவ்வளவுதான். ஆனா அவ பிறந்த குழந்தையெல்லாம் இழந்துட்டு இருந்தா. அத்தனையும் இழக்க இழக்க கிருஷ்ணபக்தி விடாம பண்ணிட்டு இருந்தா. அதுக்கு தெய்வம் பிரத்யட்சமா வந்தது. பூர்வ ஜென்ம கதையெல்லாம் சொல்லிட்டு அம்மா சொன்ன உடனே எல்லாத்தையும் மறைச்சின்றது. அழகா உடனே திரும்பியும் கோகுலம் போயிடுத்து. அதன் பிறகு கூட தேவக்கு விடாம கிருஷ்ணா 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 ஸ்மரணம். எவ்வளவு பெரிய பக்தி பாருங்க. முதல்ல 6 குழந்தைய விட்டா 7வது குழந்தை ஒரு 7 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க. 7 வருஷம் போராட்டத்துக்கு ஒரு நாள் கிருஷ்ணன் அப்படி சங்கு சக்கர கதாபத்மபாணியா வந்தான். பூர்வ ஜென்ம விருத்தாந்தம் எல்லாம் சொன்னா. அம்மா நான் உன் குழந்தை 3 ஜென்மாவா உன் குழந்தை. அது ரொம்ப சந்தோஷமாயிட்டா. சரிம்மா திருப்தி ஆயிட்டு. அது 7-8 வருஷத்துடைய துக்கம் மறைஞ்சு கொடுத்தா போயிட்டு வரையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 11 வருஷம் ஆள் இந்த பக்கம் வரவே இல்லை. அப்ப கூட கிருஷ்ணா 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 11 வருஷம் கழிச்சு பகவான் திரும்ப ஆச்சரியமா வந்தான்.
வந்து அவளை கஷ்டப்படுத்தின கம்சனை, எந்த கம்சன் தன் அம்மாவை வெற்றேன் அவளை அழிச்சு போடுறேன் தலைமுடியெல்லாம் பிடிச்சு அட்டகாசம் பண்ணானோ அவனை அத்தனை பேருக்கு முன்னாடி சபையில அவன் மேல ஏறி ஒரு குத்தி வதம் பண்ணி அப்பா அம்மாவை விடுவிச்சு அவ்வளவு தூரம் எல்லாம் பண்ணி அவ சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி சாந்திமணி இடத்துல குருகுலத்துல ஆசிரமத்துல படிச்சு இந்த அப்பா அம்மா அப்பப்ப இந்த ஜராசந்தன் மத்தவெல்லாம் வந்து படுத்துறான்னு சொல்லி துவாரகின்னு ஒரு தேசத்தை நிர்மாணம் பண்ணி அங்க அழிச்சுட்டு போய் உட்கார வச்சு தன் கல்யாணம் முதற்கொண்டு எல்லாத்தையும் அவர்களை வச்சு பண்ணிட்டான். அப்படின்னா அவ அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாவியுக்தானாம் யோகக்ஷேம மகாமியகம்னு பகவான் காப்பாற்றுவான் நம்பிண்டு இருந்தா. அந்த நம்பிக்கைக்கு பகவான் இவ்வளவு காரியம் பண்ணான். அவ நிஜமாவே காத்துன்றது முன்னாடி ஒரு 7 வருஷம், பின்னாடி ஒரு 11 வருஷம், ஒரு 18 வருஷம் அவ காத்துன்றதுக்கு பகவான் குழந்தையா பிறந்தான். திரும்ப அழகா வந்தான். அவ சொன்னபடி எல்லாம் கேட்டான். அழகா துவாரகை நிர்மாணம் பண்ணான். ஆச்சரியமா கல்யாணம் தனக்கு பண்ணி வைக்கும்படியான அவசியத்தை பண்ணான். தன் குழந்தைகள் எல்லாம் மடியில வச்சு கொஞ்சம்படியான பாக்கியத்தை கொடுத்தான். பேரன் பேத்தி எல்லாரையும் பார்க்கும்படியான அனுகிரகம். அனன்யாஹா போராடுறதுக்கு மனசு விட்டு போகாது. பார்க்கலாமே மனுஷாருடைய பேரூபம் தெரியும், அவ்வளவுதானே. மனுஷாருடைய குள்ளநடித்தனம் தெரியும், அவ்வளவுதானே. தெய்வத்துடைய காருண்யமும் தெரியுமே, அது இருக்கே. அதையும் பார்க்கலாமே. என் குந்தி தேவிய படாத பாடு படுத்தலையா? சுத்தி இருக்க எல்லாரும் படாத பாடு படுத்துட்டு இருக்கா. அதையும் தாண்டி அவள் ஜெயிச்சா. ஏன்னா கிருஷ்ணனை ஸ்மரிச்சுட்டு இருந்தா யோகக்ஷேமம் மகாமியகம் அவன் நடத்தினான். நடத்தக்கூடியவன் பகவான். கைகை ராமனை காட்டுக்கு அனுப்பியாச்சு. வாயில வந்தபடி எல்லாம் பேசுறா. அயோத்தியால யாருக்குமே கைகையை பிடிக்கவே இல்லை. 14 வருஷம் அவளோட நின்று பேசுறது கூட ஆள் கிடையாது. அவளுக்கு வேலைக்காரிகள்லாம் கூட சரி தலையெழுத்து அப்படின்னு பண்ணிட்டு இருந்தா. 14 வருஷம் ராமன் காட்டுக்கு போயிட்டு வர 14 வருஷம் நிஜமாவே நெருப்பு மேலதான் உட்கார்ந்துட்டு இருந்தா. கைகை சாப்பிட்டு இருந்தா தூங்கி என்னடா நம்பிக்கை இருந்தா என் ராமனுக்கு என்ன தெரியும், என் ராமன் வந்து என்ன நிரூபணம் பண்ணுவான். அந்த 14 வருஷம் கைகேய பரதன் காப்பாற்ற, அயோத்தியா காப்பாற்றல. யோகக்ஷேமம் மகாமியகம்னு ராமன் காட்டுல இருந்து அவளை நினைச்சு அவளை கிருபா பண்ணிட்டு இருந்தா. ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போனதெல்லாம் வாஸ்தவம். 14 வருஷம் கைகேயை காப்பாத்தின்றது ராமனுடைய ஸ்மரணம். கைகேயுடைய ராமஸ்மரணம் இல்ல, ராமனுடைய கைகேயி ஸ்மரணம் காப்பாத்தின்றது. 14 வருஷம் பிரகல்லாதன் பிறந்ததுலேருந்து பாடுதான் பயலுக்கு. பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே பாடு. எல்லாரும் சொல்லுவோம், நான் பிறந்ததுல இருந்து போராட்டமே வாழ்க்கையா போச்சு. பிறந்தாத்துல போராட்டம், கல்யாணம் பண்ணிக்கிறது போராட்டம், புகுந்தாத்துல போராட்டம், ஆதுகாரோட போராட்டம், குழந்தையோட போராட்டம், வியாதியோட போராட்டம், தண்ணியோட போராட்டம், வெயிலோட போராட்டம், குளிரோட போராட்டம், மாமனாரோட போராட்டம், மாமியாரோட போராட்டம், பந்துவோட போராட்டம். இதேதான் போராட்டம் 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 போராட்டம். கர்ப்பத்துல ஆவிர்பவிச்ச அன்னிலேருந்து பிரகல்லாதனுக்கு போராட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குழந்தை கர்ப்பத்துல ஆவிர்பவிச்ச உடனே இந்திரன் கொலை பண்றேன்னு அழிச்சுட்டு போறான். நாரதர் பிடிச்சு நிப்பாட்டிட்டார். அவன் பாகவதன் சொல்லி உபதேசம் பண்ணிட்டார். அதையே ஜபிச்சுட்டு இருக்க குழந்தை கொண்டு அக்னியில போடலையோ, அவனுக்கு விஷம் கொடுக்கலையோ, அவன் மலை மேலேருந்து விழலையோ, நம்ம எங்கேயாவது ஆத்துல நம்மளா தண்ணியை கொட்டுவோம், ஒழுங்கா பார்க்க வழுக்கி விழுந்தாலும் என்னமோ தெரியல, எனக்கு நேரமே சரியில்லைன்னு உதைக்க வேண்டாம். தண்ணி நம்ம கொண்ட நம்ம தப்பு, தொடக்காது நம்ம தப்பு, பார்க்காம வேகமா நம்ம முட்டாள்தனம், வழுக்கி வந்து நேரமே சரியில்லை. அப்ப அவன் என்னத்த சொல்றது? என் நேரம் சரியில்லை, உடனே ராசியை பார்க்கலாமா, பர்த்டேட்டை பார்க்கலாமா, பேரை மாத்தலாமா, இல்லாட்டி யாரோ ஜோசியனை போய் பார்க்கலாம், என்னமோ தெரியல. ஒரு 10 நாளா படாத பாடுபட்டு இருக்கு, அடிபட்டுட்டே இருக்கு, என்னமோலாம் சொல்றோம். அந்த குழந்தைய கொண்டு அக்னியில போடுறான், அந்த குழந்தைய கொண்டு கடல்ல வீசுறான், அந்த குழந்தைய கொண்டு பாறையில கட்டி அவ்வளவு தூரம் தூக்கி அடிக்கிறா, பாம்பை கடிக்க வைக்கிறா, யானை கொண்டு மிதிக்க வைக்கிறான். இத்தனை போராட்டம். அந்த குழந்தை நாராயணா 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 நாராயணா. ஒரு 5 வயசு குழந்தைக்கு இவ்வளவு தூரம் போராடுற ஒரு மனோபலம் இருக்கு. என் பகவான் இருக்கா, நாமஜபம் இருக்கு, எனக்கு ஒன்னும் ஆகாதுங்க அந்த நம்பிக்கை வரமாட்டேங்கிறது நமக்கு. நமக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் சத்தியத்தை சொல்றேன், நான் சொல்றது கசக்கும். எல்லாம் சரியா நடந்த, ஆஹா தெய்வம் பெருசு, சுவாமி பெரியவர், பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம், பெருமாளுக்கு அழகா வஸ்திரம் சாத்தலாம், நம்ம காரியம் நடக்கிறது. எப்பொழுதுமே நான் திருப்பதி போனா ஒரு 10 ரூபா போட்டு வந்துடுவேன். பகவான் காரியம் நடத்தி கொடுப்பார். எனக்கு ஏதாவது மனசுல அந்த கோவில் போயிட்டு வரது நடந்துடும்.
எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தா ஆஹா தெய்வம் ஆஹா தெய்வம். அப்படித்தான் நீங்க தெய்வத்தை கொண்டாடுவேன்னா அப்படி அவர் கொண்டாட தெய்வத்துக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. சூரியன் எப்பொழுதுமே 26 டிகிரி இருந்தா ஆஹா சூரியனே நம்ம போல வசதியே கிடையாது, நீங்க எல்லாம் கைகூப்பி ஆஹா ஓஹோன்னு சொல்லுவேன். மழை பெய்யாது, அது அப்பப்போ ஒரு 32, 35, 40க்கு போனாதான் மழை கொட்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அந்த உக்கிரம் அடிச்சாதான் இந்த கெமிக்கல் ஃபேக்டரி சாக்கடை எல்லாம் ஓடுறது, அந்த நாத்தம் சுத்தமாகி மழை தண்ணியா வரணும். அந்த சூடு அடிச்சாதான் அது எல்லாம் சுத்தமாகும், இல்லாட்டி சுத்தம் ஆகாது. இல்ல இந்த வெயில் அடிக்கிறதுனாலதான் கொஞ்சமாவது வாழை சுட்டி எல்லாம் ஆத்திலேயே உட்கார. மத்தியானம் வெயில் எங்கேயும் போக வேண்டாம், வேண்டாண்டாப்பா கரண்ட் போனாலும் பரவாயில்ல, ஆத்துல கையில் விசிறி வீசியா படுத்துக்கலாங்க. கொஞ்சம் வெயில் 20, 22 டிகிரி மெயின்டைன் ஆகட்டுமே. ஒரு ஆள் ஆத்துல இருக்க மாட்டேன், எல்லாம் தெருவா அலைஞ்சுட்டு கிடக்கும். டோமி வெளி நாய்கள் கூட சமாமா அலைஞ்சுட்டு இருப்பான். வெயில் அடிக்கிறதோ கொஞ்சம் வாழை சுருட்டிட்டு ஆத்துல இருக்கும். நன்னா குளிர் அடிக்கிறதோ ராத்திரி 9 மணிக்கெல்லாம் ஆத்துக்குள்ள வந்துள்ளான்னு புருஷாளுக்கு தோன்றது, இல்லடி சுத்திலே கிடப்பா. ஏதோ இந்த வெயில் குளிர் மழையெல்லாம் இருக்கோ கொஞ்சம் வந்து வாழை சுருட்டின்னு இருக்கும். 5 வயசு குழந்தை என்ன நம்பிக்கை, என்ன அப்ப ஒரு பார்க்கலாமே, என் தெய்வம் இருக்கு, என் நாராயணன் இருக்கு, எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்க வேண்டாம், என் பந்துக்கள் யாரும் என்ன புரிஞ்சுக்க வேண்டாம், நானே என்ன புரிஞ்சுக்க வேண்டாம், ஆனா என் நாராயணனுக்கு என்ன புரியுமே. அது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை யாருமே புரிஞ்சுக்க வேண்டாம், அம்மா அப்பா கணவன் மனைவி பந்து குழந்தைகள் யாருமே புரிஞ்சுக்க வேண்டாம், நீங்களே கூட உங்களை புரிஞ்சுக்க வேண்டாம். ஆனா தெய்வத்துக்கு உங்களை நன்னாவே புரியும். அது ஒரு நாளும் மாற்றணும். தெய்வத்துக்கு உங்களுக்கு நன்னாவே தெரியும். அந்த நம்பிக்கை அந்த குழந்தை 5 வயசு வரைக்கும் நிதானமா இல்லையா. நரசிம்மர் ஆவிர் பவிச்சு அப்பாவை கிழிச்சு போடுறான். அப்ப கூட தேமேன்னு இருக்கு. நரசிம்ம மூர்த்திய பிரத்யட்சமா பார்க்கும் பொழுது அவனுடைய ஆனந்தம் தாங்காம வெடிச்சு போயிடுவான் பிரகலாத். அதுக்காகவே முன்னாடி இத்தனை போராட்டம், அத்தனை போராட்டம் இருந்ததுனாலேயே ஜோரா ஆச்சரியமா அவன் நரசிம்மமூர்த்தி அப்படி அனுபவிச்சான். கர்ப்பவதி ஆயிட்டா, அதுக்கு முன்னாடி நான் கர்ப்பவதி, அடுத்த நாள் வயிறோட பெருசாச்சு, 3வது குழந்தைய பத்திட்டா வலியே இல்லைன்னா ஆதத்தை இது பெரிய விஷயமா அப்படிங்கிற. ஏதோ 10 மாசம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஒரு பிரசவ வேதனை எல்லாம் பட்டு பெற்றாலும் என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை, அது மேல ஒரு பிரீத்தி. அதுவும் அம்மா கஷ்டப்பட்டு பெற்றாலே ஒரு மரியாதை. சுலபமா பெற்றுட்டாள்னா நீ என்ன பெற்ற, முன்னாடி நான் கர்ப்பத்துல வந்தேன், அடுத்த நாள் நானா வளர்ந்தேன், 3வது நாள் வலி இல்லாம பெற்ற பெரிய அம்மா அம்மா ரொம்பதான் துடிக்காது அப்படின்னு. 10 மாசம் சுமந்தோம், படாத பாடுபட்டோம், அந்த குழந்தைகளுக்கு ஒன்னும் தெரியல, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை, நமக்கு அந்த நேரம் ஒரு பிரியம். இல்லன்னா அவ்வளவுதான். ஆமா 3 நாள் ஒரு குழந்தை பத்தினா அவ வீட்டு குப்பை தொட்டி எல்லாமே ரொம்ப போயிடும். 10 மாசம் சுமந்து ஒரு வலி இருக்கிறதுனால நம்ம குழந்தைய பத்திக்கலாம் பரவாயில்ல. அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தை பந்து குடும்பம் எல்லாம் எதுக்குன்னா இந்த ஒரு 10 மாசம் வலியில இருக்கு. அதனால ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனையிலுமே ஏதோ ஒரு ஆழம் இருக்கு. தேக்கு மரம் சந்தன மரம் எத்தனையோ மரங்கள் எல்லாம் கொண்டாடுறதுன்னா அந்த வெயில் மழை பனி எல்லாத்தையும் போராடி நிக்கிறது. ஒரு செடி கூட போராட தயாரா இருக்கு. சுனாமி வந்துடுது, மழை கொட்டுறது, 8 டிகிரி ஏதாவது புலம்புறதா மரம் செடி கொடி எல்லாம். 8 டிகிரியா இருக்கட்டுமே, சுத்தரிக்கிற வெயிலா இருக்கட்டுமே, தண்ணியே இல்லையா, எங்க தண்ணி இருக்கோ வேற இழுத்துட்டு போவான் மரம் முடிவு பண்றது. அடவா எங்கெல்லாம் சாக்கடை தண்ணி விடுறாளே, பிஸ்லரி வாட்டரா விடப்படாத தென்னை மரம் கேட்கறது, ஒன்னும் கேட்கறது. என்ன கொடுக்கிறோமோ அதுல என்ன சாரமோ கிரகிச்சுட்டு வாழ அது பழகலை. அவனை நம்புங்கோ. யோகக்ஷேமம் வகாமி, அவன் நடத்தலாம், அவன் நடத்தின்றுதான் இருக்கா, இனிமேல நடத்தத்தான் போறான். அவன் நமக்கு எது நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டு இருக்கானா அந்த நல்லதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. தெய்வம் நமக்கு நல்லதுன்னு முடிவு பண்ணி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமா அது அழகா நமக்கு எது நல்லதோ அதை பண்ணும் பண்ணிட்டு தான் இருக்கு. அல்லாதன் இல்லையா அந்த மாதிரி எவ்வளவு ஆச்சரியமா போராடினா குழந்தை. மீரா எத்தனை போராட்டம் குழந்தைக்கு வாழ்க்கையில. ஆனாலும் பகவான் இருக்கான், கிரிதாரி 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 யோகக்ஷேமம் வகாமியம். ஜெயிச்சாளா இல்லையா மீரா? அவ வாழ்க்கையிலும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ பயங்கரங்கள், எத்தனையோ மரண போராட்டம். இத்தனை போராண்டதுக்கு மீராவுக்கு வாழ்க்கையில என்ன கிடைச்சதுன்னா துவாரகாதீசனோட சரீரத்தோட 2 கலந்தாளு. எத்தனை பேர் ஒண்ணுமே இல்லாம அப்பா பிறந்தவே சுகமா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லைன்றா. அவ பாட்டுக்கு பிறந்தா, அவ பாட்டுக்கு வளர்ந்தா, அவ பாட்டுக்கு போன.
ஆனா மீரா பிறந்த உடனே கொஞ்ச நாள்லயே அம்மா அப்பா போயாச்சு. தாத்தா வளர்த்தா, கல்யாணம் பண்ணி கொடுத்தா, கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல படாத பாடு. இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா. பகவான் இருக்கான், கிரிதாரி இருக்கான், காப்பாற்றுவான், நாமஜம் பண்ணிட்டே இருந்தா. இத்தனைக்கும் சேர்த்து கிரிதாரி தனக்குள்ள அவளை பிடிச்சு வச்சிருந்தான்னா அது போதுமே. துவாரகாதீசனோட 2.5 கலக்கிறதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய பக்குவமான போராட்டம். பக்குவம் அவ்வளவுதான், அத்தனை பக்குவம். பீஷ்மருக்கு போராட்டம் இல்லையோ, விதுரருக்கு போராட்டம் இல்லையா? பீஷ்மருக்கு அத்தனை போராட்டம். வாழ்க்கை அவ்வளவோ தியாகங்கள், எல்லாத்தையும் நடக்க வேண்டிய அவசியம், ராஜ்யத்தை விட வேண்டிய அவசியம், யுவராஜ பட்டாபிஷேகம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம். இத்தனையும் பெருசா என்ன சம்பாதிச்சா? மரணப்படுக்கையில் இருக்கிற சமயத்துல பகவான் நிக்க வச்சு சகசநாமம் சொன்னா கிருஷ்ணன் தலையாட்டி கேட்டானு போதுமே. யார் வாழ்க்கையில போராட்டம் இல்லை? யார் வாழ்க்கையில நிகழ்ச்சிகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது? எந்த வீட்டுல சண்டை சச்சரவு இல்லாம இருக்கு? எந்த வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கு? எல்லா இடத்துலயும் எல்லாம் உண்டு. வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். இதெல்லாம் மனசுல ஏத்திக்காதீங்க. இதெல்லாம் ஒரு தள்ளிட்டு கிருஷ்ணன் இருக்கான், நாமஜபம் இருக்கு, என் பகவான் என் கூட இருக்கான், அவன் கூட நான் இருக்கிறத யாரும் தடுக்க முடியாது. நம்ம சரீரத்தை கோவிலுக்கு போக வேண்டான்னு சொல்ல முடியும், சரீரத்தை பக்தி பண்ண கூடாதுன்னு சொல்ல முடியும். ஆனா உள்ளுக்குள்ள உனக்குள்ள இருக்க அந்த வெளில போகணும்னு எவனும் யாவளையும் பார்த்து சொல்ல முடியாது. ஆதிக்காரன் மனைவியை பார்த்து சொல்ல முடியாது, மனைவி ஆதிக்காரனை பார்த்து சொல்ல முடியாது, அப்பா அம்மா குழந்தைய பார்த்து சொல்ல முடியாது, குழந்தை அப்பா அம்மா சொல்லவே முடியாது. கோவிலுக்கு போக வேண்டாம், நாமஜபம் பண்ண வேண்டாம், பக்தி எல்லாம் பெரிய ரூல் போட்டு சரீரத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம். உனக்கு உள்ளுக்குள்ள இருக்க அந்தர்யாமி வெளில போகிற எனக்கு அவன் பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இரண்யகசிபு நாராயணா சொல்லாதேன்னு சொன்னானே ஒழிய உனக்குள்ள இருக்க நாராயண வெள்ளை எடுத்து போடுறேன் முடியாது. உசிரியே அவ பிரிச்சு எடுத்தாலும் கூட உள்ளுக்குள்ள இருக்க அந்தர்யாமியை எடுக்க முடியாது. உசிரோடு அது ஒட்டின்னு போயிட்டு இருக்கும். அதனால உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. தைரியமா இருங்கோ, பகவான் இருக்கா. நாமஜபம் பண்ணுங்கோ, கர்மாவை பண்ணுங்கோ. பகவத் அனுகிரகம் சத்தியமா உண்டு, சத்தியமா உண்டு. சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் உட்கார்ந்து இருந்ததுதான் ஜெயதேவர். பகவானா சங்கல்பம் பண்ணி பத்மாவதி ஆச்சரியமா ஜெயதேவரோட கல்யாணம் பண்ணி வைக்கலையோ, ஜெயதேவருக்கு கைய கால வெட்டி ஒரு கணத்துல கொண்டு வீசலையோ, அப்போதும் அவர் பாட்டுக்கு பகவான் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான், நாமஜபம் பண்ணிட்டே இருந்தார். ஆச்சரியமா பகவான் நடத்துவான், நடத்தின்றுதான் இருக்கான். துரியோதன அவமானப்படுத்தலையோ, என்ன வேணா அவமானப்படுத்த வித்துரன், எல்லா விதத்திலையும் துரியோதன வித்துரன் அவமானப்படுத்தினான். ஆனா கிருஷ்ணன் கிளம்புற சமயத்துல வித்துரன் நினைச்சுட்டு போனானே, அதை தடுக்க துரியோதனால முடிஞ்சதோ? அதை தடுக்கிறதுக்கு சகுனியால முடிஞ்சதோ, கர்ணனால முடிஞ்சதோ? கிருஷ்ணன் கிளம்புற சமயத்துல வித்துரன் நினைக்காம தான் போன ரூல் போட முடிஞ்சதோ? எங்க ஆத்த சாப்பிடல, இனிமேல் அஸ்தினாபுரத்தை யாராத்தையும் நீ போய் சாப்பிட முடியாதோ, சாப்பிடக்கூடாதுன்னு துரியோதன ரூல் போட்டானோ. வித்ரநாதவை பகவான் பசிக்கிறதுன்னு கை நீட்டி வாழைப்பழத்தோடையும் கூழையும் வாங்கிட்டான். அது எடுக்கக்கூடிய சக்தி கர்ணனுக்கோ, சகுனிக்கோ, துரியோதனுக்கோ, திருதராஷனுக்கோ இருந்ததா? கிடையாது. பகவான் நமக்கு பண்ணக்கூடிய நல்லதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. யாராவது ஒருத்தர் நம்முடைய நல்லதை கெடுக்கணும்னு முடிவு பண்ணி அவ கெடுக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அத பெரிய நல்லதாத்தான் பகவான் நமக்கு பண்ணுவான். ஒரு காகம் குழந்தை கையில ஏதோ பிஸ்கட்டோ ஏதோ ஒரு வடையோ இருக்கு, அந்த காகத்துக்காக அதை பறிச்சுட்டு போயிடுத்து. உடனே அவ்வளவுதான் அந்த குழந்தை போயிடுமோ? சரி அம்மா அந்த காகத்தை துரத்தி அடிப்பாளாம். அவ்வளவுதானே, இனிமேல் வெளில நின்று சாப்பிடாது, ஆத்துக்குள்ளவான்னு சொல்லி 2 வடை எக்ஸ்ட்ரா கொடுப்பா, 2 பிஸ்கட் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன், ஏன்னா இளம் துடுத்தேன்னு. ஒரு காகம் குழந்தைகிட்ட எல்லாரையும் தட்டி பறிச்சதுனால குழந்தை ஒண்ணு இல்லாம போக போறது கிடையாது. அம்மா இன்னும் ஜாஸ்தி கொடுப்பா, ஜாக்கிரதை குழந்தை, இனிமேல் வெளியில சாப்பிடாது, குழந்தைக்கு இனிமேல் வெளில சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு போயிடுது. அப்படியே வெள்ள சாப்பிட்டாலும் காகம் வந்து ஜோபிக்குள்ள போடுறது தெரிஞ்சு போயிடுது, வெள்ள காட்டப்படாதுன்னு தெரிஞ்சு போயிடுது. பகவான் கூட இருக்கான், சத்தியம். கரண்ட் போனாலும் உசுறு வாழ நம்மால முடியும், சுனாமி வந்தாலும் வாழ முடியும், பூகம்பமே வந்தாலும் ஓரத்துல வடாபா சாப்பிட்டு வாழ முடியும். யாராவது உசுறு போனாலும் கூட உள்ளுக்குள்ள போய் காபி குடிச்சு வாழ முடியும். நமக்கு தண்ணியே இல்லைன்னா கூட பிஸ்கரி வாங்கி குடிக்க முடியும். தெய்வம் இருக்கு, தெய்வம் இருக்கு. ஒரு நாளும் தெய்வம் அசராது. ஆலமரம் விழுந்துருமோன்னு பயந்தோம்னா முட்டாள்தான். ஆலமரம் விழவே போறதில்லை, அழகா ஜம்முன்னு இருக்கிற சுகமா நிம்மதியா தூங்கலாம். தெய்வம் அசர போறதில்லை, தெய்வம் ஏமாத்த போறதில்லை, தெய்வம் பழிவாங்கவும் போகிறதில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க.
தெய்வத்துக்கு பழி வாங்க கூட தெரியாது. அதுதான் தெய்வத்துடைய பலம். தெய்வத்துக்கு பழி வாங்க தெரியாது. தெய்வம் ஏமாத்தாது, தெய்வம் அசராது. தெய்வம் அது பாட்டுக்கு இருந்துட்டு தன் கடமையை நம்ம அதை நம்பின்னு இருந்தோம்னா அது அனன்யாக சிந்தயன் சோமா ஏஜனா பரியபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தான யோகக்ஷேமம் வஹாமியகம். 5 வருஷமோ 10 வருஷமோ 1 வருஷமோ 360 நாளோ 30 நாளோ பொறுத்து பார்ப்போமே. சத ஜென்ம பிகிச்சா 100 ஜென்மம் ஆகணும். பார்க்கலாமே. புரந்தரதாசர், கஞ்சன், பகவத் பக்தியே இல்லாதவன், மறந்தும் கூட விட்டலான்னு சொல்லாதவன், மறந்தும் கூட சுவாமிக்கு ஒரு கற்பூரம் ஏற்றான அவன் மனைவி என் பாண்டுரங்கன் நிச்சயமாய் வர ஒரு நாள் பக்தனா மாத்தி கொடுப்பான் நம்பிண்டே இருந்தா, நாமஜபம் பண்ணிண்டே இருந்தா. ஒரு நாள் அசாத்தியமான மகாபாகவதரா மாறிட்டார் புரந்தரதார். ஒரு ஸ்ரீனிவாசன் நாயகன், பக்தியே இல்லாத ஒரு மூடன் நாஸ்திகன், பணப்பிசாசு பணப்பேய், ஒரு நாள் அத்தனையும் விட்டுட்டு பாண்டரங்கன் இடத்துல போயாச்சு. அப்ப கூட எல்லாரும் கேட்கிற, ஏண்டா உனக்கு குழந்தை இருக்கே, குழந்தைக்காக தனம் எடுத்துன்னு போகப்படாதா? எப்படியோ மோசமா கடந்த என்னையே காப்பாத்தின பாண்டரங்கனுக்கு என் குழந்தையோட கல்யாணத்தை நடத்த முடியாதுன்னு போயிட்டார். பாண்டுரங்கன் ஆச்சரியமா அவனே வர்ணபாதா, அவனே வேசினா, அவனே எல்லாம் பண்ணா, அவனே சமையல்காரனா இருந்தான், அவனே பரிமாறினா, அவனே எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுத்தான். அவன் ஒருத்தனா நின்று இத்தனையும் பண்ற வரைக்கும் யாருக்குமே அது பாண்டரங்கன்னே தெரியாது. அவனா முன்னாடி எல்லாத்தையும் நடத்தினான். எப்படி வர எல்லாரும் ஏழை 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 உஞ்சவர்த்தி பிராமணம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. அத்தனையும் பாண்டரங்கன் தலைமையில தூக்கி வச்சு நடத்தினான். எத்தனையோ உதாரணங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் அசரவே இல்லை. பாண்டுரங்கா, பண்டரிநாதா, விட்டலா, கோவிந்தா, கோபாலா அப்படின்னு பகவத் பசனை பண்ணிட்டு என்ன தர்மம் உண்டோ அதை பண்ணிட்டு இருந்தோம். இந்த தர்மத்துக்கு தெய்வம் பெரிய அனுகிரகம் பண்ணிட்டு தியாகராஜர வண்ணா ஜப்பியசன் அந்த பாடு படுத்தனம்னே படுத்திட்டு இருந்தான். அதனால ஜப்பியசன் படுத்துறான்றதுக்காக தியாகராஜருக்கு ராமன் என்ன ஓடியா போயிட்டான். உலகத்திற்கு 50,000 பேர் நம்மளை படுத்துட்டோமே, அதுக்கெல்லாம் பயந்து தெய்வம் நம்மளை விட்டுலாம் ஓடவே ஓடாது. அது திரும்ப 50,000 பேர் துரத்தும். பஞ்சபாண்டவர்கள் எல்லா பாடும் படுத்தினா. துரியோதனாதிகள் 12 வருஷம் அஜ்ஞாத வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம். பகவான் திருப்பி அடி அடிச்சான். எல்லாம் பகவான் கணக்கு பண்ணி திரும்ப ஒவ்வொன்னா அடிச்சுட்டே இருந்தான். கர்ணன், சகுனி எல்லாம் வஞ்சகத்தை அடிச்சு, அதே வஞ்சகத்தை திரும்ப குருஷத்துல பகவான் திரும்ப 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 அடிச்சுட்டே வந்தான். எல்லாம் கணக்கு பண்ணி திரும்ப கொடுத்துட்டே இருந்தது. வேற ஒரு பண்ணவே இல்லை. அனன்யாஹா சிந்தயன் சோமா. பஞ்சபாண்டவர்கள் எரிச்சு போடணும்னு சொல்லி அரக்கு மாளிகள்லாம் கட்டினா அப்ப எங்கேயோ மறைஞ்சு ஒழிஞ்சுட்டு இருந்தா. திரௌபதியை கல்யாணம் பண்ணி எத்தனையோ பேர் முயற்சி பண்ணா. ஆனா அது பஞ்சபாண்டவர்களுக்கு தான் பகவான் அழகா நிரூபணம் பண்ணி நடத்தி காட்டினானா இல்லையா? தெய்வம் ஒரு நாளும் நம்மளை விட்டு போகாது. தெய்வத்துக்கு ஏமாத்த தெரியாது, தெய்வத்துக்கு பழிவாங்க தெரியாது. பகவானுக்கு ஒரு நாளும் நம்மளை கஷ்டப்படுத்த தெரியாது. தெய்வம் அனுகிரகம் பண்ணிண்டே இருக்கு, நாமஜபம் பண்ணிண்டே இருக்கு. என் பகவான் இருக்கான், என் வாழ்க்கை அவன் நடத்துறான். கை உடஞ்சு கையில கட்டு போட்டாலும் கூட சரி, பகவான் என்ன வேலை பண்ணாம நிம்மதியா இருக்க சொல்ற, கட்டு போட்டு வச்சிருக்கான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கை உடஞ்சு போயிடுது, 3 மாசமா சும்மா உட்காந்து, எவ்வளவு பெரிய காரியம். நம்ம கை இருந்தா உட்காரவே விட மாட்டார். தூக்கத்தை கூட இருந்து அம்மா சாதம் போடுங்க அப்படிங்கிற. நீ உடஞ்சு போயிடு, 3 மாசம் கையை போட்டுருக்க, வேண்டாம் நீ உட்காந்து. பகவான் நமக்கு ரெஸ்ட் கொடுக்க முடியும், இப்படியெல்லாம் கூட கொடுக்கும். பகவான் நல்லது ஒண்ணு தான் பண்றது. ஜடமா நம்பு. அவளையே வேண்டாம். யாரோ ஒருத்த பந்து விட பெரிய சண்டை போட்டுட்டா, ஏன் உன் முகத்திலேயே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா, அப்பாடா கையை கூப்பிடுங்க. இல்லாட்டி அப்பப்பா வந்து சௌக்கியமான்னு கேட்பா, நம்ம சௌக்கியமான்னு கேட்கணும். கல்யாணம், கருமாதி, மொய் எல்லாத்துக்கும் தண்டை ஆனணும். அவாதான் கரண்ட் போயிடும், நம்மாத்துக்கு வந்தோம், நம்மாத்த அவாத்துக்கு போகணும். நிறைய தொந்தரவு தான் இருக்கு. இதை முடிக்கவே மாட்டேன் நடவா, பாடா தொந்தரவு விட்டுது. சத்தியம் சொல்றதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தோணும். யதார்த்தம். வயசாயிடுத்து, பல்லெல்லாம் உடஞ்சு போயிடுக்கா, ரொம்ப சந்தோஷம். இனிமேல் கூழாத்தான் குடிக்க முடியும், ஆனா கரைச்சி அரைஞ்சுதான் சாப்பிட முடியும். கடலை உருண்டை மேல ஆசையா இருந்தாலும் இல்ல வேண்டாம் பரவாயில்ல, தானா எனக்கு ஆசை, கடலை உருண்டை மேல ஆசை தானா விட்டு போயிடும்.
சுகர் இருக்கும், ஆனா கடலை உண்டை சாப்பிடணும் ஆசை இருக்கு, ஆனா பல்லு போயிடுனா கடலை உருண்டையே வேண்டாம், தானா ஒத்துருவோம். எல்லாம் தெய்வம் நல்லது பண்றது, நல்லது பண்றது. அது வேற என்ன, உங்களாம் இப்ப ரொம்ப வயசான மாதிரி இருக்குல்ல, தலையெல்லாம் நினைச்சு போயிடுது, சந்தோஷம். நம்மளை இனிமேல் சின்னவா கூட சேர்க்க மாட்டா, அவளுக்குலாம் வயசாயிடுச்சு, அங்க வாங்க இங்க கூப்பிட மாட்டான், தொந்தரவு விட்டு. தலை நினைச்சாலும் அந்த ஒரு பிரயோஜனம் இருக்கு, பல்லு போனாலும் பிரயோஜனம் இருக்கு. கண்ணு அவ்வளவா ஒழுங்காத்துனா கூட ராத்திரி எழுந்து அந்த நம்பரை பார்த்து சொல்லுன்னு சொல்ல மாட்டான், அவளே எழுந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ கண்ணாடியை தேடி அதை போட்டு அதை பாக்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும், நானே பார்த்து நீ படுத்துக்க சும்மா கடை அப்படின்றதா. கரண்ட் போயிருந்தா கூட எழுந்து டார்ச் சொல்ல மாட்டான், உனக்கு பகல்லையே கண்ணு தெரியாது சும்மா கடை நான் ஆச்சு நான் பாத்துக்கிறேன். எல்லாமே நன்மைக்கு தான், எல்லாமே நல்லதுதான் நடக்க, எல்லாம் நல்லது நடக்கிறது. சரியா புரிஞ்சுக்கணும், வாழ்க்கைய சரியான கோணத்துல பார்க்க பழகிக்கும். அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், சந்தோஷம் விட்டுடுங்க பாரு, நம்ம சொல்லி மரியாதை இல்லை, ஒரு வார்த்தை குறைஞ்சது டென்ஷன் விட்டுது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நான் எவ்வளவோ சொல்லிட்டு கேட்டே தொலைய மாட்டேங்கிறான், அதான் கேட்டே தொலைய அப்புறம் ஏன் சொல்றது விட்டுடுங்க. அப்படிதான் அவன் புலம்பணும்னா ஏதாவது செலுத்திக்கிட்டே பேசிருக்கோம், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செலுத்திட்டு புலம்புறோம் முடிச்சிருக்கோம். அது திரும்ப எதிரி கேள்வி கேட்காது, நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு நானும் உட்கார்ந்து இருக்கும். அதை விட பகவான் ரூபத்தை வச்சு புலம்புற இன்னும் உத்தமம், செலுத்திக்கிட்ட புலம்புறத காட்டிலும் நல்லது. அவ்வளவுதானே, நம்ம வார்த்தைக்கு மரியாதை இல்லையா, அப்பாடா 1/2 மணி நேரம் அவளுக்கு அட்வைஸ் பண்றதோட உட்காந்து கிருஷ்ணா 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 1/2 மணி நேரம் சொன்னா கிருஷ்ண தரிசனமாவது கிடைக்கும். எல்லாம் நல்லதுதான், எதுவுமே கெடுதல் இல்லை. இங்க 2000 ரூபாய் பிக் பாக்கெட்ல போயிடுச்சு, ஓ நடரும். 2000 ரூபாய் பிக் பாக்கெட்ல போனதுனாலே இந்த 2000 ரூபாய்க்கு யார் யார் என்ன சொல்ல ஆட்டில் 1000 அவ்வளோ கணக்கு பண்ணிருப்பா. மாசம் போனஸ் வருது, 2000 ரூபாய் இன்க்ரிமெண்ட், 2000 ரூபாய் அது பண்ணலாம் இது பண்ணலாம் 1000 பிளான் பண்ணுவோம். பிக் பாக்கெட் அடிச்சுட்டாலும் யாரும் ஒரு பிளான் பண்ண மாட்டா, அப்பாடா வித்து தொந்தரது. இது 2000 ரூபாய் எனக்கு இது முக்கியம், எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க, இன்னும் 500 ஆத்த 4 பேர் இருப்பா, அதுல 4 பேருக்கு 2000 ரூபாய்க்கு 10 பேர் 4000 ரூபாய் வேணும். 2000 ரூபாய் யாருக்கு கொடுக்க பெரிய போராட்டம், பிக் பாக்கெட் போயிடுதா யாருக்கும் இல்ல, தொந்தரவே விட்டுது, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். எல்லாமே இப்படி பார்க்க பழகிக்கோங்க. நான் யதார்த்தமா சொல்றேன், நம்ம எல்லாம் இப்படியே பார்த்துட்டு தப்பாவே பார்த்துருக்கோம், சரியா பார்க்க பழகிக்கோங்க. சுனிக்கு சரியா பார்த்தா, பிரகலான் சரியா பார்த்தான், துருவன் சரியா பார்த்தான், சக்குபாய் ஜனாபாய் மீரா எல்லாருமே வாழ்க்கை சரியான கோணத்துல பார்க்க பழகின்றான். நம்ம தப்பான கோணத்தையே பார்க்க பழகின்னு இருக்கோம், தப்பாவே பார்த்து பழகிட்டு எல்லாமே நமக்கு நஷ்டம், எல்லாமே நமக்கு அவமானம், எல்லாமே நமக்கு வியாதி, எல்லாமே நமக்கு பிரச்சனை, எதுவுமே நமக்கு இல்லை, எல்லாம் அவனுக்கு தான். போராட்டம், பிரச்சனை, சிந்தனை, குழப்பம், நான் சரி பண்ண வேண்டிய நிர்பந்தம் எல்லாம் தெய்வத்துக்கு. எல்லாமே நமக்குன்னா ராத்திரி எப்படி தூங்குறது, 1008 பிரச்சனை 1000 மூலம் சொல்லு, தூங்காம யாரா இருக்கா 10 நிமிஷமா நிச்சயமா தூங்கிடுது. எல்லாம் உங்க தலையில இருந்ததுன்னா நிஜமாவே தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, பூமியில் நடக்க முடியாது, பைத்தியம் மாதிரி அலைவு. இன்னுமே நம்ம கிட்ட எல்லாம் அவன் கையில இருக்கா, அவன் நடத்தின்னு இருக்கா. நான் ரொம்ப அலட்டிக்காம ஆஹா ஓஹோ நான் கஷ்டப்படுறேன்னு பெருமையெல்லாம் தீட்டிக்காம, எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. இப்பெல்லாம் ஒரே கஷ்டம், ஒரே டென்ஷன், ஒரே பயம், ஒரே குழப்பம், ஒரே பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பெருமையா போயிடுச்சு. இதெல்லாம் கேவலம். இதெல்லாம் வீசி எரிஞ்சுட்டு நாமஜபம் பண்ணிண்டு என்ன கர்மாவோ பண்ணிண்டு இந்த நிகழ்ச்சியை நடக்கிறதா சரி, இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, இதுக்கு ஏதோ நல்லது இருக்கு, இதுக்கு ஏதோ சுகம் இருக்கு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அடுப்புல பால் இறக்கும்போது பால் கீழே விழுந்து கொட்டிடுத்து, ஒண்ணு வேற புதுசா பால் வாங்கணும், இல்லையா இன்னைக்கு காஃபி கட்டு, நல்லதுதான், தப்பே கிடையாது. ஒரு வேலை ஒரு காஃபி விடுறதுனால உடனே ஆயுசுல ஒரு 50 வருஷம் குறைஞ்சிட போறது ஒண்ணும் கிடையாது. இல்லாட்டி நம்ம அப்படியே இளமை அழகு அப்படியே ஒரு பாதியை வெளுத்து போயிட போறது ஒண்ணும் கிடையாது. இல்லை அப்படியே பல்லெல்லாம் கொட்டி போயிட போறது ஒண்ணும் கிடையாது. ஒன்னும் பிராணன் மாதிரி ஒண்ணும் கிடையாது. நாலுல இருந்து எல்லாரும் நீ மத்தியானம் காஃபி சாப்பிடல இவரோட இன்னும் பேசப்படாது யாரும் சொல்ல போறது ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நல்லதுதான். நாமசிவம் பண்ணுங்கோ, பக்தி பண்ணுங்கோ, அவனை நம்புங்கோ, யோகத்தையும் க்ஷேமத்தையும் அவன் நிர்வாகம் பண்றான், பண்ணிட்டு இருக்கான், பண்ணத்தான். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே
सद्गुरु महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவாசனம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता